சோ செக் பண்ணுங்க. தள்ளுகை அலகு அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வந்து தள்ளுகை அலகுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கன்னா வெஸ்பர் சோடின்னு சொல்ல போறோம் இல்லையா. சோ அதுல வந்து தள்ளுகை அலகுல ஒன்று நம்ம சொல்லலாம் சிக்மா பிணைப்பு ஒரு தள்ளுகை அலகுன்னு சொல்லலாம். 5 பிணைப்பு தள்ளுகை அலகு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சேர்க்க மாட்டோம். சோ ஒரு ஒற்றை பிணைப்பு எடுத்தோம்னு சொன்னா அதுல ஒரு சிக்மா பிணைப்பும் 5 பிணைப்பு இருக்காது. அப்போ ஒரு சிக்மா பிணைப்பு இருக்குங்கிறதால அதுல எத்தனை தள்ளுகை அலகு, ஒரு தள்ளுகை அலகு இருக்கு. சரியா இல்லையா? அதே போல ஒரு டபுள் பாண்ட் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சிக்மா பிணைப்பும் ஒரு 5 பிணைப்பும் இருக்கும். அதுல 5 பிணைப்பு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தள்ளுகை அலகாக கருத மாட்டோம். அப்ப எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கு, ஒரு சிக்மா பிணைப்பு. அப்ப இந்த டபுள் பாண்ட் நம்ம எத்தனை தள்ளுகை அலகாக எடுப்போம், ஒரு தள்ளுகை அலகு. அதே போல ட்ரிபிள் பாண்ட் எடுத்தாலும் அதுல ஒரு சிக்மா பிணைப்பும் 2 5 பிணைப்பும் இருக்கும். இதுல வந்து 5 பிணைப்பு நம்ம தள்ளுகை அலகாக கருத போறது இல்ல. எத்தனை சிக்மா பிணைப்பு, ஒரு சிக்மா பிணைப்பு. அப்ப இந்த மொத்தமான ட்ரிபிள் பாண்ட் எத்தனை தள்ளுகை அலகு, ஒரு தள்ளுகை அலகு கருத போறோம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது தனிச்சோடி இலத்திரன்களையும் என்னன்னு சொல்ல போறோம், தள்ளுகை அலகுன்னு சொல்லுவோம். அதே போல தனி இலத்திரனையும் என்ன சொல்ல போறோம், தள்ளுகை அலகு தான் சொல்ல போறோம். ஏதாவது குழப்பம் இருக்கிறா, ஏதாவது குழப்பம் இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு எழுது, இப்படி ஒரு கட்டமைப்பு. இதுல இதுல கந்தகத்தை சுத்தி இருக்கிற தள்ளுகை அலகுகள் எத்தனைன்னு சொல்லலாம். கந்தகத்தை சுத்தி இருக்கிற தள்ளுகை அலகுகள் எத்தனை, குயிக்கா சொல்லலாம். எத்தனை? 3 4. குயிக்கா சொல்லுங்க, 3 4. 3 தள்ளுகை அலகு இருக்கா, 4 இருக்கா? எத்தனை? டபுள் பாண்ட் ஒரு தள்ளுகை அலகு, இந்த டபுள் பாண்ட் ஒரு தள்ளுகை அலகு 2. இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு இலத்திரன். தனி இலத்திரனும் தள்ளுகை அலகு தானே இல்லையா, தனி இலத்திரன் தள்ளுகை அலகு தானே. அப்ப இது ஒரு இலத்திரன், இது ஒரு இலத்திரன். அப்ப டோட்டலா இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, 4. நான் சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா புரியுது? என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றது பிள்ளை. ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை? தனிச்சோடிய இருந்தா தனிச்சோடியத்தை நம்ம அதை பார்க்கணும். அதை தனித்தனி இலத்திரனா நம்ம என்ன செய்யக்கூடாது, கவுண்ட் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிறது ஒரு சோடி, அப்ப நான் பார்க்கணும் அவர் ஒரு சோடியத்தான் பார்க்கணும். அப்படி இல்லாமலுக்கு இது ஒரு இலத்திரன், இது ஒரு தனி இலத்திரன், அப்படி எல்லாம் என்ன செய்யலாதா, இங்க பார்க்க இயலாது. அப்ப என்ன செய்யணும், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒரு தனிச்சோடி. அப்ப 3 பேர் இருக்கு. அதுவே இந்த கட்டமைப்பு பாருங்க, இவருக்கு சொல்லுங்க. குளோரினை சுத்தி எத்தனை தள்ளுகை அலகு இருக்கீங்க, இங்க குளோரினை சுத்தி எத்தனை தள்ளுகை அலகு, 4 பேர் இல்லையா? எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இங்க வந்து ஒரு சிக்மா பிணைப்பு, ஒரு சிக்மா பிணைப்பு 2, ஒரு தனிச்சோடி 3, ஒரு தனி இலத்திரன் இருக்காரு 4 பேர். சோ இந்த ஐடியா நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இதுல வந்து இந்த தள்ளுகை அலகுகளோட எண்ணிக்கையை வச்சு நம்ம என்ன கலப்போம்னு கேட்டால், தள்ளுகை அலகுகளோட எண்ணிக்கையை வச்சு நம்ம என்ன கலப்போம், கலப்பாக்கம் கலைக்கிறோம். இந்த கலப்பாக்கம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம அதை பத்தி MCQ டிஸ்கஷன்ல பெருசா கதைக்கலாம். இப்ப நார்மலா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, கலப்பாக்கம்னு சொல்லி கலப்போம். இந்த கலப்பாக்கம் என்ன செய்யும், அதாவது ஒரு அணுவை சுத்தி 2 தள்ளுகை அலகு இருக்கு சொன்னால் அது என்ன கலப்புன்னு சொல்லுவோம், SP கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 தள்ளுகை அலகு இருந்தா என்ன, SP கலப்புன்னு சொல்லுவோம். அதுவே 3 தள்ளுகை அலகு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து SP2 கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே 4 தள்ளுகை அலகு இருக்குன்னு சொன்னால் SP3 கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே 5 தள்ளுகை அலகு இருக்குன்னு சொன்னால் SP3D கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே 6 தள்ளுகை அலகு இருக்குன்னு சொன்னால் SP3D2 கலப்பு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவோம். 6 தள்ளுகை அலகு இருந்தா SP3D2 கலப்புன்னு சொல்லி பேர் சொல்லுவோம். நம்முடைய சிலபஸுக்கு உட்பட்டது இந்த 3 பேர் மட்டும்தான். நம்முடைய சிலபஸுக்கு உட்பட்டது இந்த 3 பேர் மட்டும்தான். ஏதாவது குழப்பம் இருக்கா, ஏதாவது குழப்பம் இருக்கா? இது கிளியரா, இது வரைக்கும் இது கிளியரா? இதை தாண்டி நமக்கு தேவையான இன்னொரு விஷயம், இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்விகளுக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், வடிவம். வடிவம், இந்த வடிவத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னு கேட்டால் இலத்திரன் சோடி கேத்திரம்.
இலத்திரன் சோடி கேத்திரன் அல்லது தல்லுகை அலகுகளின் வடிவம். தல்லுகை அலகுகளின் வடிவம் இப்படி ஒன்று சொல்லலாம். இரண்டாவது வந்து மூலக்கூற்று வடிவம். மூலக்கூற்று வடிவம் அல்லது அல்லது அணுக்களை சுற்றியுள்ள பிணைப்புகளின் வடிவம். விளங்குதா? ரெண்டு கதை கதைக்கலாம். ஒன்று வந்து இலத்திரன் சோடி கேத்திரன் அல்லது தல்லுகை அலகுகளின் வடிவம். அடுத்தது வந்து மூலக்கூற்று வடிவம் அல்லது அணுக்களை சுற்றியுள்ள பிணைப்புகளின் வடிவம். உனக்கு தெரியும் தல்லுகை அலகு அப்படின்னு சொல்லக்குள்ள சிக்மா பிணைப்பு, தனிச்சோடி இலத்திரன், தனி இலத்திரன், இந்த மூணு பேருமே தல்லுகை அலகுக்குள்ளதான் சேரக்கூடும். சரியா இல்லையா? அப்ப நம்ம இங்க செல்ல போற இந்த வடிவம் எதை அடிப்படையாக கொண்ட வடிவம்? இங்க செல்ல போற அந்த வடிவம் வந்து சிக்மா பிணைப்பு, தனிச்சோடி இலத்திரன், தனி இலத்திரன், இந்த மூணு பேரையும் மொத்தமாக ஒரு வடிவத்தில் இருப்பாங்க. அது எல்லாரையும் சேர்த்து சொல்ற வடிவம் தான் இந்த வடிவம். இங்க சொல்றது வந்து பிணைப்புகளின் வடிவம். சோ பிணைப்புகளின் வடிவம் சொன்னா தனிச்சோடியையோ இலத்திரனையோ நம்ம என்ன செய்யலாம், வடிவத்துக்குள்ள சேர்க்கல. இங்க நம்ம கதைக்க போறது சிக்மா பிணைப்பு என்ன ஷேப்ல அமைஞ்சிருக்குங்கிறது மட்டும் தான் இங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் விளங்குதா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரெண்ட் வந்து யாருக்காவது குழப்பம் இருக்கா? சின்ன விஷயம் புரிய சொல்லடா, கிளியரா? நான் சொன்னது ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃபரெண்ட் நான் சொல்லியிருக்கேங்கிறது கிளியரா உங்களுக்கு? இல்ல அதுல குழப்பம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லாக்கள் யாராவது இருக்கீங்க? உங்களுக்கு கிளியர்னா கிளியர்னு போடுங்க. கிளியர்னா நான் அடுத்த சாப்டர்ல பேசுவேன். கிளியர், ஓகே. இப்ப சொல்லுங்க அப்ப எனக்கு. சோ இதுல வந்து அப்ப இலத்திரன் சோடிகளோட வடிவம் அல்லது தல்லுகளோட வடிவம் அல்லது பிணைப்புகளோட வடிவம் இதெல்லாம் எதுல அப்ப தங்கி இருக்கும் கேட்டால், இதெல்லாம் எதுல தங்கி இருக்க போகுது கேட்டால் தல்லுகை அலகுகள் எண்ணிக்கையில தங்கி இருக்க போகுது. தல்லுகை அலகுகள் என்ன செய்ய போது தங்கி இருக்க போகுது. இதுல தங்கி இருக்க போது தல்லுகை அலகுகள் தான் தங்கி இருக்க போகுது. சரியா? இப்ப நமக்கு தேவையானது ஒரு டேபிள் ஒன்று போகும். என்ன டேபிள் கேட்டால், ஒன்று முதலாவது தல்லுகை அலகுகளின் எண்ணிக்கை. தல்லுகை அலகுகளின் எண்ணிக்கை இது முதலாவது. இரண்டாவது இலத்திரன் சோடி கேத்திர வடிவம். அடுத்தது வடிவம். இதுல இந்த தல்லுகை அலகுகளுடைய எண்ணிக்கைக்கும் இலத்திரன் சோடி கேத்திர அணிதத்துக்கும் வடிவத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பை நம்ம என்ன செய்ய போறோம், இங்க நம்ம ஒரு இதாக எடுக்கணும். வடிவம். இந்த வடிவத்தை நம்ம எப்படி கதைக்க போறோம்னு கேட்டால் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. தனிச்சோடி இலத்திரனோ தனி இலத்திரனோ நமக்கு தேவையா? நமக்கு என்ன தேவை? பிணைப்பு இலத்திரன் தான் தேவை. சரியா இல்லையா? அப்ப இங்க என்ன செய்வோம்னு கேட்டால், அப்ப இங்க என்ன செய்ய போறோம்னு கேட்டால், ஒன்று தனிச்சோடி இலத்திரன் இல்லை, இலத்திரன் இல்லை, இல்லாமலுக்கு இருந்தா ஒரு வடிவம் கிடைக்கும். சரியா? ஒரு தனிச்சோடி இப்படி இருந்தா ஒரு வடிவம் கிடைக்கும். ரெண்டு தனிச்சோடி இப்படி இருந்தா ஒரு வடிவம் கிடைக்கும். அதே போல மூணு தனிச்சோடி இப்படி இருந்தா ஒரு வடிவம் கிடைக்கும். சரி, நான் சொல்றது விளங்கிச்சா விளங்குது? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்குது? என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது விளங்குதா? சோ தல்லுகை அலகுகளுடைய எண்ணிக்கை, இலத்திரன் சோடி கேத்திரன், தனிச்சோடி இலத்திரன்கள் எதுவும் இல்லை, எல்லாமே பிணைப்பா இருக்கு. எல்லா தல்லுகை அலகுமே பிணைப்பா மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். அல்லது ஒன்று தனிச்சோடியாகவும் மிச்சம் எல்லாமே பிணைப்பா இருக்குன்னு சொன்னா அது ஒரு வடிவமா இருக்கு. அல்லது ரெண்டு தனிச்சோடியாகவும் மத்த எல்லாமே பிணைப்பா இருக்குன்னு சொன்னா அது ஒரு வடிவமா இருக்கு. அடுத்தது மூணு தனிச்சோடி மத்த எல்லாம் பிணைப்பா இருக்குன்னு சொன்னா அது ஒரு வடிவமா இருக்கு. எனக்கு இப்ப சொல்லுங்க, ரெண்டு தல்லுகை அலகுகள் இருக்கு. ரெண்டு தல்லுகை அலகு இருந்தால் ஒரு அணுல ரெண்டு பேர் தான் இருக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் தல்லுகை அலகுன்னு சொன்னா என்ன? ஒரு ஆள் நல்லா தள்ளு. அப்ப ஒரு ஆள் நல்லா தள்ளுதுன்னு சொன்னா இவங்களோட தல்லுகையை இழிவாக்கணும்னு சொன்னாங்க.
இந்த தள்ளுகையால வந்து இவங்க எந்த அளவுக்கு தள்ளி இருப்பாங்க என்றால், இப்ப 2 பேர் இதுக்கு இப்படி இருக்குடா, இந்த ஒரு இவர் இருக்கிறா, இந்த 2 பேர் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள், இந்த 2 பேர் இருக்கிறாங்க, இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு ஆள் தண்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யும், இது இந்த மாதிரியும், மற்றவர் வந்து என்ன செய்ய போறார், அதுக்கு எதிர் திசையில இந்த நேர்கோடாகவும் இப்படியும் மாற போறார். சரியா புரியுது? இந்த மாதிரி என்ன செய்ய போகுது, நேர்கோடாக மாற போறார். நான் சொல்றது விளங்குது. இப்படி 2 பேரை கொண்டு போயிட்டு வச்சேன்னா அந்த 2 பேர் தள்ள போறாங்க, தள்ளி 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 தள்ளி. இந்த தள்ளுகை இல்லாம இருக்கிற கடைசி கட்டம் இது, இந்த கட்டம். சரியா கிளியர்? சோ அந்த வடிவம் என்னவா இருக்கும் கேட்டால், இலத்திரன் சோடிகள வடிவம் நேர்கோட. இலத்திரன் சோடிகள வடிவம் என்ன, நேர்கோடு. நேர்கோடு இதை வந்து நீட்டல் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. நம்ம ஈஸியா நேர்கோடுன்னு சொல்லி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப இருக்கிறது வந்து தனிச்சோடி இலத்திரன் எதுவுமே இல்லை, 2மே பிணைப்பா தான் இருக்கு. அந்த பிணைப்பு என்ன வடிவத்தில் இருக்கும், அதுவும் அதே நேர்கோடு வடிவமா தான் இருக்கும், நேர்கோடா தான் இருக்கும். சோ இலத்திரன் சோடிக்கு ஏற்றம் இதுவும் தனிச்சோடி இலத்திரன் இல்லாமலுக்கு எல்லாமே பிணைப்பா இருக்கிற வடிவம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கிளியரா சொல்லுங்க. இங்க வந்து ஒரு தனிச்சோடி, 2 தனிச்சோடி, 3 தனிச்சோடி எல்லாம் நம்ம கழிக்கிறது, ஏன்னா 2 பிணைப்பு வேணும். 3 தள்ளுகள் இருக்கு. இப்ப 3 தள்ளுகள் என்ன வடிவமா இருக்கும், தள முக்கோணமா இருக்கும். தள முக்கோண வடிவம், தள முக்கோணம். அப்ப இலத்திரன் சோடிக்கு ஏற்றம் தள முக்கோணம் சொன்னால், அதுல இருக்கிற எல்லா தள்ளுகள் அளவுகளும் பிணைப்பாக இருந்து அதுவும் என்ன வடிவமா இருக்கும், தள முக்கோணமா தான் இருக்கும். தள முக்கோணம், தள முக்கோணம். ஒரு தனிச்சோடி இருந்தா என்ன வடிவம் கேட்டால் கோணல் வடிவமாக இருக்கும். கோணல் அல்லது வி ஷேப் இதுக்கு பேர் சொல்லுவோம், வி ஷேப் சொல்லுவோம். இங்க 2 தனிச்சோடி 3 தனிச்சோடி எல்லாம் கிடைக்கிறது இல்லை. சரி, 4 தள்ளுகையாக இருந்தால் இவர வடிவம் நான்முகியா இருக்கு. அப்ப தனிச்சோடி இலத்திரன் என்ன வடிவம் சொல்லுங்க, நான்முகி இல்லையா, நான்முகி. இங்க ஒரு தனிச்சோடி இருந்தால் அது என்ன வடிவம் கேட்டால் முக்கோண கூம்பகம். முக்கோண கூம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது, முக்கோண கூம்பகம். 2 தனிச்சோடி இருந்தால் வடிவம் கோணலாக இருக்கும், அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், வி ஷேப் சொல்லி சொல்லலாம். இங்க 3 தனிச்சோடி வந்து வாரவே இல்லை. சரியா? அடுத்தது 5 தள்ளுகள் இருந்தால் அவர வடிவம் முக்கோண இரு கூம்பகம். முக்கோண இரு கூம்பகம். அப்ப அவர் தனிச்சோடி இல்லாத நிலையில வடிவம் என்ன, அதுவும் அதேதான், முக்கோண இரு கூம்பகம். அவர் ஒரு தனிச்சோடி இருந்தால் என்ன வடிவமா இருப்பாரு சொல்லுங்க, முக்கோண இரு கூம்பகம். ஒரு தனிச்சோடி இருந்தால் என்ன வடிவம் யோசிச்சு பாருங்க. இதான் முக்கோண இரு கூம்பகம். ஒரு மையானவை சுத்தி இங்கால வந்து ஒரு எக்ஸ் என்று சொல்ற அனுபவம், இங்கால ஒரு எக்ஸ் என்று சொல்ற அனுபவம், இங்கால எக்ஸ் என்று சொல்ற அனுபவம், இங்கால எக்ஸ் என்று சொல்ற அனுபவம், இங்க ஒரு எக்ஸ் என்று சொல்ற அனுபவம் இருந்தா முக்கோண இரு கூம்பகம். சரியா? இது என்ன சொல்ல, முக்கோண இரு கூம்பகம். இப்ப இவர் இல்லாம போயிட்டாரு யோசிச்சு, இல்லாம போன என்ன ஷேப் இது, அதாவது இது எப்படி இருக்கும்னு கேட்டால் இவரை கட் பண்ணில கிளியரா வச்சுக்கொள்ளுங்க. இப்படி 2 பேர் இருக்கு, நான் என் கை இருக்கிற இடம் ஒரு மையான்னு வைங்க. அதே போல ஒருவர் என்ன செய்வார், இதுக்கு இப்படியும் ஒருவர் இந்த மாதிரியும் இருக்க போறார். சோ இது என்னன்னு சொல்லுங்க, இது என்னது, சின்ன வயசுல போயிட்டு விளையாடி இருப்பீங்க, இந்த மாதிரி போயிட்டு வரும், என்னது, நிறுத்தாடு வலை, சீசோ வடிவம் சொல்லி பேர் சொல்லும். சரியா? சோ இது என்ன வடிவமா இருக்கும், சீசோ. சீசோ அதாவது நிறுத்தாடு வலை வடிவம் சொல்லி பேர் சொல்லுவோம், நிறுத்தாடு வலை. சோ அதுல வந்து இப்ப யோசிங்க, நான் இப்ப சொன்ன அதே இதுல எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதாவது 2 கால் மாறியும் மேல இது மாதிரியும் இருந்துச்சு. இப்ப இதுல நான் ஒரு காலை கலக்கிட்டேன். இப்ப என்ன ஷேப், என்ன ஷேப், டி வடிவம். சரியா புரியாது? சோ இது என்ன வரைக்கும் சொல்லுங்க, 2 தனிச்சோடி இருந்தால் என்ன ஷேப் இருக்கும், டி வடிவமா இருக்கும். இப்ப இந்த டி வடிவத்துல இப்ப எப்படி இருந்துச்சு, இந்த ஷேப்ல தான் இருந்துச்சு. இந்த டி வடிவத்துல நான் இதை கலக்கி விட்டேன். இப்ப என்ன வடிவம் தான், நேர்கோடு. சோ இது வந்து என்ன இருக்கும், நேர்கோடாக இருக்கும். இது வந்து நேர்கோடு. 3 தள்ளுகளுக்கும், அதாவது 2 பிணைப்பும் மிச்சம் 3 தனிச்சோடியா இருந்தா அது என்ன வரைக்கும் சொல்லுங்க, நேர்கோடா இருக்கும். அதுவே 6 தள்ளுகளுக்கு வந்தால் அது எண்முகியா இருக்கும். இலத்திரன் சோடிக்கு ஏற்றாங்க எண்முகி. அப்ப இலத்திரன் சோடிக்கு ஏற்றான எண்முகி என்று சொன்னால் இது தனிச்சோடி இல்லாத நிலையில வடிவம் என்ன,
அதுவும் எண்முகிதான். அதுவும் என்ன எண்முகிதான். அதே போல ஒரு தனிச்சோடி இருந்தா என்ன வடிவம் கேட்டால் சதுர பூம்பகம். சதுர பூம்பகம். அதுவே ரெண்டு தனிச்சோடி இருந்தால் சதுரத்தலம். சதுரத்தலம். மூணு தள்ளுகள் மூணு தனிச்சோடி நம்ம கதைக்கிறது இல்ல. ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கிறது. இப்ப நமக்கு தெரியணும். இப்ப சொல்லுங்க, இது என்ன கலப்பு? எஸ்பி கலப்பு, சரியா இல்லையா? ரெண்டு தள்ளுகள். இது என்ன கலப்பு? sp2 கலப்பு. இது என்ன கலப்பு? sp3 கலப்பு. இது sp3 D கலப்பு. இது வந்து sp3 D2 கலப்பு. சோ இந்த கலப்பாக்கம், இந்த வடிவம், இந்த இலத்திரன் சொலிக்கேத்திரம் இவ்வளவும் தெரிஞ்சிருந்தா தம்பி டக் 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 செஞ்சிடலாம். அடுத்த கேள்விகளுக்குள்ள போயிட்டு முடிச்சிடலாம். சரியாடா? இப்ப யோசிங்க. முதலாவது கேள்விட பி பார்ட்ல, முதலாவது கேள்விட பி பார்ட்ல நாலாவது இடம். முதலாவது கேள்விட பி பார்ட்ல நாலாவது இடம். குயிக் அடு. முதலாவது கேள்விட பி பார்ட்ல நாலாவது. முதலாவது கேள்விட பி பார்ட்ல நாலாவது. ஒரு கட்டமைப்பு தந்திருக்காரு இல்லையா? என்ன கட்டமைப்பு? நைதரசன் ட்ரிபிள் ஒன் கார்பன், நைதரசன் தனிச்சோடி, டபுள் ஒன் கார்பன், ஐதரசன், நைதரசன் தனிச்சோடி, ஐதரசன், ஐதரசன். இதுதான் அவர் தந்திருக்கிற கட்டமைப்பு. இப்படி ஒரு கட்டமைப்பு என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்கு. சரியா இல்லையா? இப்ப இதுல இருக்கிற அணுக்களை வந்து நம்பர் போட்டிருக்காரு. எப்படி இருக்குன்னா, இது வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2, இது வந்து நம்பர் 3, இது வந்து நம்பர் 4 சொல்லி நம்பர் போட்டிருக்காரு. சரியா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 சொல்லி நம்பர் போட்டிருக்கோம். இப்ப அந்த இத பாருங்க, அதுல தந்திருக்கிற அந்த கான்செப்ட பாருங்க. ஒரு டேபிள் ஒன்று தான், அந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி ஃபில் பண்ணலாம்? முதலாவது பாருங்க, வெஸ்பர் சோடிகளுடைய எண்ணிக்கை இருக்கிறார். அதாவது தள்ளுகை அலகுகளுடைய எண்ணிக்கை தான் வெஸ்பர் சோடிகளுடைய எண்ணிக்கை. எனக்கு சொல்லுங்க, இவரை சுத்தி எத்தனை தள்ளுகை இருக்கும்? இது ஒன்று, இது ஒன்று, ரெண்டு தள்ளுகை. C1 நீங்க என்ன செய்வீங்க? அந்த டேபிள்ல C1 இருக்குது, நம்பர் 2 அவ்வளவுதான் போடுவீங்க. இங்க எத்தனை இருக்க போது? 1, 2, 3 தள்ளுகை இருக்கு. அப்ப இதுக்கு 3 போட்டுட்டா வேலை முடியும். இதெத்தனை தள்ளுகை? 1, 2, 3 தள்ளுகை. அப்ப இதுக்கு 3 போட்டுட்டா வேலை முடியும். இவரை யோசிக்க 1, 2, 3, 4 தள்ளுகை. அப்ப இவருக்கு 4 போட்டுட்டா வேலை முடியும். இது யாருக்காவது குழப்பம் இருக்கு? எவ்வளவு சிம்பிளான கேள்விட்டு பாருங்க. யாருக்காவது குழப்பம் இருக்கிறது? கிளியர்? அது எப்படி இதுக்கு வெஸ்பர் சோடிகள் எண்ணிக்கை போடுறோம் அப்படிங்கிறது கிளியரா? ஓகே, கிளியர் இல்லையா? அடுத்து அணுவை சுற்றியுள்ள இலத்திரன் சொலிக்கேத்திரன். எனக்கு சொல்லுங்க, ரெண்டு தள்ளுகள் இருக்குன்னா இலத்திரன் சொலிக்கேத்திரன் என்னன்னு சொல்லுங்க? நேர்கோடு. நேர்கோடு. இது என்ன வரைக்கும் சொல்லுங்க? 3 தள்ளுகள். இலத்திரன் சொலிக்கேத்திரன் என்ன? தல முக்கோணம். தல முக்கோணம். நான் 3 இருக்குன்னு இங்கேயும் இலத்திரன் சொலிக்கேத்திரன் என்ன? தல முக்கோணம். இது என்ன வரைக்கும்? 4. ஏதாவது குழப்பம் இருக்கு? அடுத்தது அணுவை சுற்றியுள்ள வடிவம். அதுக்கு நீங்க செக் பண்ண வேண்டியது, இங்க வந்து 2 தள்ளுகள் இருக்கு, தனிச்சோடி இல்ல. இப்ப 2 தனிச்சோடி இல்ல, என்ன வடிவம்? இது நேர்கோடுதான். அப்ப இவர இலத்திரன் சோடிக்கு ஏற்ற வேண்டியதும் அதே போல வடிவமும் இங்க சமம். இவருக்கு வாங்க 1, 2, 3 தள்ளுகள் இருக்கு. இந்த 3ல 1 தனிச்சோடி. இப்ப 3ல 1 தனிச்சோடின்னு சொன்ன என்ன வடிவம்? கோணல் வடிவம். கோணல். அடுத்தது மூணாவது ஆளுக்கு வாங்க, கார்பனுக்கு வாங்க. 1, 2, 3 தள்ளுகளுக்கு 3 வந்து பிணைப்பு தான், தனிச்சோடி இல்லாம. இது என்ன வடிவம்? தல முக்கோணம். தல முக்கோணம். ஏதாவது குழப்பம் இருக்கா? தல முக்கோணம். அடுத்ததுக்கு வாங்க, 1, 2, 3, 4 தள்ளுகளுக்கு அதுல 1 தனிச்சோடி. 4 தள்ளுகளுக்குல 1 தனிச்சோடியான என்ன வடிவம்? முக்கோண பூம்பகம். முக்கோண பூம்பகம். இந்த மாதிரி வடிவத்தை எழுதிடுது. அடுத்தது என்ன? அணுவின் கலப்பாக்கம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. 2 தள்ளுகள் இருக்கிற அப்ப C1 sp கலப்பு, 3 தள்ளுகள் அப்ப sp2 கலப்பு, இது வந்து 3 தள்ளுகள் sp2 கலப்பு, இது வந்து 4 தள்ளுகள் sp3 கலப்பு. இவ்வளவும் நீங்க எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு 16 மார்க்ஸ் வந்து சும்மா கிடைக்கும். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் சார்? இவ்வளவு எழுதுறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு பெரிய டைம் எடுத்துருக்கும். 16 மார்க்ஸ், 100ல 16 மார்க்ஸ் வந்து இவ்வளவு நீ ஃபில் பண்ண கிடைக்கும். சோ இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? குயிக்கா மெசேஜ் வந்து போடுங்க. யாருக்காவது குழப்பம் இருக்கு? 2 மினிட்ஸ் இல்ல, 2 மினிட்ஸ் இல்ல, 2 மினிட்ஸ் நீ செலவழிச்சா என்ன சொன்னா வந்து விழுப்பு பண்ண பெறப்படுத்து. எவ்வளவு நேரம் செலவழிக்கணும்? 1 மினிட் கூட இருக்கு நீ கொடுக்குறது.
சரியா? தேடி வந்து வெளிப்படும் எக்ஸாம் பேப்பர்ல, எக்ஸாம் ஹால்ல. விளைஞ்சடா ஏதாவது குழப்பம் இருக்கு? சோ இப்ப இப்ப அடுத்த பாட்டு எடுங்க. அதுல அடுத்த கேள்வி, 5வது கேள்வி எடுங்க. 5வது கேள்வி, அதுல 5வது கேள்வி, அதாவது முதலாவதுல 5வது கேள்வி. முதலாவதுல 5வது கேள்வி என்ன சொல்ல வர? அவர் தந்திருக்கிற இந்த அணுக்களுக்குள்ள, தந்திருக்கிற இந்த அணுக்களுக்கு இடைப்பட்ட பிணைப்புகளை, என்ன பிணைப்பு? அண்டர்லைன் பண்ணுங்க, சிக்மா பிணைப்பு. அண்டர்லைன் பண்ணுங்க, சிக்மா பிணைப்பு. சிக்மா பிணைப்பு. இந்த சிக்மா பிணைப்புகளை உருவாக்குற ஓபிட்டல்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களோட கொப்பி எழுதுங்களா? கொப்பியில அந்த தியரி நோட்ஸ் கொப்பியில எழுதுங்க. நோட்ஸ் கொப்பியில எழுதுங்க. பங்கீட்டு பிணைப்பு உருவாகுகையில், பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகுகையில், பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகுகையில் சோடியற்ற இலத்திரனை கொண்ட ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகின்றன. பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகுகையில் சோடியற்ற இலத்திரனை கொண்ட ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகின்றன. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியணும். அப்ப மேற்பொருந்துறது, இதுல நிறைய விஷயம் நமக்கு சொல்றோம். இந்த ஓபிட்டல்கள் சேர்றதுக்கு பேர் சொல்றது மேற்பொருந்துறது. அங்க நம்ம சேரணும், இந்த பங்கீட்டு வலு பிணைப்புக்கு தான் மேற்பொருந்துற கதை கதைக்க போறோம். சரி, அடுத்தது இந்த இலத்திரங்கள் சோடியற்ற இலத்திரங்களா தான் இருக்கணும். சோடியான இலத்திரங்களால பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாகாது. இது இவ்வளவே ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதுல ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. சிக்மா பிணைப்பின் உருவாக்கத்தில், சிக்மா பிணைப்பின் உருவாக்கத்தில் சிக்மா பிணைப்பின் உருவாக்கத்தில் கலப்பு ஓபிட்டல்களும், கலப்பு ஓபிட்டல்கள், கலப்பு ஓபிட்டல்கள் பொதுவாக மேற்பொருந்தும். கலப்பு ஓபிட்டல்கள் பொதுவாக மேற்பொருந்தும். கலப்பு ஓபிட்டல்கள் பொதுவாக மேற்பொருந்தும். அதுக்கு கீழே அதே பாயிண்ட்ல ஒரு சப் பாயிண்டா வேறொரு கலர்ல எழுதுங்க. வேறொரு கலர்ல எழுதுங்க. அதுல நம்பர் 1, ஐதரசன் கலப்படைவதில்லை. ஐதரசன் அணு கலப்படைவதில்லை. நம்ம ஐதரசனுக்கு கலப்பாக்கம் கதைக்க மாட்டோம். ஐதரசன் அணு கலப்படைவதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. வெளி அணுக்கள், வெளி அணுக்கள், இந்த கட்டமைப்பு நம்ம பார்த்த மாதிரி அந்த கட்டமைப்புல இந்த ஐதரசனும் இந்த ஐதரசன், இந்த ஐதரசன் வெளி அணுக்கள், ஆக தொங்கல் இருக்கிற அணுக்கள். வெளி அணுக்கள் கலப்படையவில்லை, வெளி அணுக்கள் கலப்படையவில்லை என கருதப்படலாம். வெளி அணுக்கள் கலப்படையவில்லை என கருதப்படலாம். வெளி அணுக்கள் கலப்படையவில்லை என கருதப்படலாம். தொடர்ச்சி அதே பாயிண்ட் தொடர்ச்சியாக எழுதுங்க. இந்நிலையில், இந்நிலையில், இந்நிலையில் அவ் அணுக்களின், இந்நிலையில் அவ் அணுக்களின் வெளியணுக்கள் கலப்படையவில்லை என கருதப்படலாம். இந்நிலையில் அவ் அணுக்களின், இந்நிலையில் அவ் அணுக்களின், இந்நிலையில் அவ் அணுக்களின் அணு ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும். அவ் அணுக்களின் இவ்வணுக்களின் அணு ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும். அணு ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும். சரி, அதுல மூணாவது சப் பாயிண்ட் எழுதுங்க. மூணாவது சப் பாயிண்ட், மூணாவது சப் பாயிண்ட் எழுதுங்க. என்ன மூணாவது சப் பாயிண்ட்?
வெளி அணுக்களில் ஏற்றம் அல்லது ஃபை பிணைப்பு இருப்பின், வெளி அணுக்களில் ஏற்றம் அல்லது ஃபை பிணைப்பு இருப்பின், வெளி அணுக்களில் ஏற்றம் அல்லது ஃபை பிணைப்பு இருப்பின் அவ் அணுக்கள் கலப்படைந்துள்ளதாகவும் கருதலாம். அவ் அணுக்கள் கலப்படைந்துள்ளன எனவும் கருதலாம். வெளி அணுக்களில் ஏற்றம் அல்லது ஃபை பிணைப்பு இருப்பின் அவ் அணுக்கள் கலப்படைந்துள்ளன எனவும் கருதலாம். இது சிக்மா பிணைப்பு சம்பந்தமாக நம்ம கதைக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது, ஃபை பிணைப்பின் உருவாக்கத்தில் அணுக்களின் பி அல்லது டி ஓபிட்டல்கள், பி ஓபிட்டல் மட்டும் ஃபை பிணைப்பு ஆக்கிறல்ல பிள்ளைகள், பி அல்லது டி ஓபிட்டல்கள், பி அல்லது டி ஓபிட்டல்கள் வேற ஒரு கலர்ல பிராக்கெட்ல போடுங்க. கலப்பு ஓபிட்டல்கள் ஒரு பிராக்கெட்ல போடுங்க. கலப்பு ஓபிட்டல்கள் சொல்லி பிராக்கெட்ல போடுங்க. கலப்பு ஓபிட்டல்கள் பி அல்லது டி ஓபிட்டல்கள் போட்டுட்டு பிராக்கெட்ல போடுங்க. கலப்பு ஓபிட்டல்கள் பிராக்கெட்ல போட்டுட்டு ஒரு ரெட் கலர் பென் எடுத்து அந்த கலப்பு ஓபிட்டலை கிராஸ் பண்ணி காட்டுங்க. அப்படி இல்லை, கலப்பு ஓபிட்டல் இங்க என்ன செய்யாது, ஃபை பிணைப்பு தராது, பி டி மட்டும்தான் தரும். அந்த கலப்பு ஓபிட்டலை கிராஸ் பண்ணி வெட்டி காட்டுங்க. சோ பி அல்லது டி ஓபிட்டல்கள் பிராக்கெட்ல போட்டு கலப்பு ஓபிட்டல்களை போட்டு வெட்டி இருக்கீங்க. கலப்பு ஓபிட்டல்கள் போட்டு வெட்டிட்டு பி அல்லது டி ஓபிட்டல்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்துகை அடையும். எப்படி? பக்கவாட்டில் மேற்பொருந்துகை அடையும். பி அல்லது டி ஓபிட்டல்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்துகை அடையும். பி அல்லது டி ஓபிட்டல்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்துகை அடையும். மேல சிக்மா பிணைப்புல மேற்பொருந்துகை நேர்கோட்டு மேற்பொருந்துகைன்னு நான் தந்திருக்கேன் நோட்ஸ்ல. இப்ப நான் எழுதக்குள்ள அப்படி எழுத சொன்னா குயிக்கா சொல்லுங்க. சிக்மா பிணைப்புக்கு நேர்கோட்டு மேற்பொருந்துகைங்கிற வேர்ட் நான் மென்ஷன் பண்ணினா கலப்பு ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும் சொல்ல டைம் அது நேர்கோடு அப்படின்னு சொன்னாங்க. அது தந்திருக்கனா இல்லையா? அப்ப எழுதுங்க, சிக்மா பிணைப்புகள் எழுதக்குள்ள அந்த இடத்துல அதை குறிச்சு காட்டுங்க. சிக்மா பிணைப்புகளில் கலப்பு ஓபிட்டல்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்துகை அடையுங்கிறத குறிச்சு காட்டுங்க. நேர்கோட்டில் மேற்பொருந்துகை அடையும் அப்படிங்கிறத குறிச்சுக்கணும். நேர்கோட்டில் மேற்பொருந்துகை அடையும். சோ சிக்மா பிணைப்புன்னு சொல்றது ஓபிட்டல்களோட மேற்பொருந்துகை நேர்கோட்டில் நடக்கிறது. அதுவே ஃபை பிணைப்பு பக்கவாட்டில் நடக்கிறது. இது நமக்கு தேவையான இடங்களை இன்னும் கொஞ்சம் டீப்பா கதைக்கலாம். இப்ப இவ்வளவு நமக்கு போதுங்க. இப்ப யோசி இந்த பிணைப்பை உருவாக்குற இதுல இப்ப சிக்மா பிணைப்பு ஒன்று இருக்கு தானே. இந்த பிணைப்பை யார் உருவாக்கி இருக்கும்? இந்த நைதரசன், இந்த காவல். இந்த காவல் இப்ப என்ன ஓபிட்டலா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன கலப்பு? sp கலப்பாக இருக்கு. அப்ப இந்த சிக்மா பிணைப்பை உருவாக்கினது இந்த காவல்ல sp கலப்பு ஓபிட்டல். அதுக்கு கூட இந்த நைதரசன் என்னன்னு சொல்லுங்க. நைதரசன் இங்க ஃபை பிணைப்பை வச்சுட்டு இருக்க. நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. சிம்பிளா என்ன செய்யலாம், வெளியே எந்த அளவா இருந்தாலும் நீங்க அவர் தள்ளுகளாக பாருங்க. 1 2 அப்ப sp கலப்புன்னு சொல்லலாம், அல்லது sp கலப்பு ஓபிட்டல் சொல்லலாம், அல்லது ராக கடைசி அணு ஓபிட்டல் என்ன? நைதரசன் ராக கடைசி இலத்திரன் எந்த ஓபிட்டல் இருக்கும்? 2p. அப்ப என்ன சொல்லலாம்? sp கலப்பு ஓபிட்டல் சொல்லியும் சொல்லலாம், அல்லது 2p அணு ஓபிட்டல் சொல்லியும் சொல்லலாம். நீங்க ரெண்டுல எது எழுதினாலும் சரி, அதே போல இந்த நைதரசன் என்ன கலப்புன்னு கேட்டா நமக்கு தெரியும், sp2 கலப்பு. இந்த கார்பன் sp2 கலப்பு. இந்த நைதரசன் sp3 கலப்பு. சரியா பிள்ளையா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த பிணைப்பு ஆக்கினது, இங்க இருக்கிற சிக்மா பிணைப்பு ஆக்கினது யாரு? நம்ம எப்படி எழுதலாம்? நைதரசன் sp அணு ஓபிட்டலும் கார்பன் sp கலப்பு ஓபிட்டல். நைதரசன் 2p அணு ஓபிட்டலும் கார்பன் sp கலப்பு ஓபிட்டலும் எழுதலாம்.
அல்லது இது இன்னொரு மாதிரி எழுதலாம், என்ன நைதரசன் sp கலப்போபிட்டலும் கார்பன் sp கலப்போபிட்டலும் எழுதலாம். சரியா? அதுவே அடுத்தது இந்த பிணைப்புக்கு வந்தீங்களா இருந்தால், இந்த பிணைப்புக்கு வந்தீங்களா இருந்தால் கார்பன் sp கலப்போபிட்டலும் நைதரசன் sp2 கலப்போபிட்டலும் சொல்லி எழுது. இந்த பிணைப்புக்கு வந்தீங்களா இருந்தால் இதுல இருக்கிற சிக்மா பிணைப்பு உருவாக்கினது யாரு? நைதரசன் sp2 கலப்போபிட்டலும் கார்பன் sp2 கலப்போபிட்டலும் சொல்லி எழுது. அதே போல இங்க இருக்கிற சிக்மா பிணைப்பு உருவாக்குறது யாரு? கார்பன் sp2 கலப்போபிட்டலும் நைதரசன் sp3 கலப்போபிட்டலும் எழுதும். அதே போல இந்த சிக்மா பிணைப்பு உருவாக்குறது யாரு? நைதரசன் sp3 கலப்போபிட்டலும் ஐதரசன் கலப்படையாது. சோ எழுதும் ஐதரசனின் 1s அணு ஓபிட்டலும் சொல்லி எழுதும். ஏன் ஐதரசன் கடைசி இடத்துல எங்க இருக்கும்? 1s உபபடியில இருக்கும். 1s அணு ஓபிட்டலும் எழுதப்படும். அதே போல இந்த பிணைப்பு கேட்டால் கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடைப்பட்ட இந்த பிணைப்பு கேட்டால் எழுதுவீங்க கார்பன் sp2 கலப்போபிட்டலும் ஐதரசனின் 1s அணு ஓபிட்டலும் சொல்லி எழுதும். யாருக்காவது நான் இப்ப சின்ன விஷயம் குழப்பம் இருக்கு, யாருக்காவது இது விளங்காம இருக்கு இல்ல கிளியர்னா கிளியர்னு மெசேஜ் போட்டுருவோம். யாருக்காவது குழப்பம் இருக்கிறார்கள் இருக்கணும். இப்ப கேள்வியை பாருங்க. நைதரசனுக்கும் C1க்கும் அப்ப நைதரசன் எழுதலாம் sp கலப்போபிட்டல் எழுதலாம், C1 sp கலப்போபிட்டல் எழுதலாம். அல்லது நைதரசன் நம்ம என்ன எழுதியலும் 2p அணு ஓபிட்டல் எழுதலாம், C1க்கு sp கலப்பு ஓபிட்டல் எழுதலாம். நீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்? கலப்பு ஓபிட்டல் அணு ஓபிட்டல்ங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டணும் கட்டாயம். ரெண்டாவது வாங்க C1N2. C1க்கு என்ன எழுதலாம்? sp கலப்பு ஓபிட்டல். நீங்க இந்த டேபிள்ல போடுற ஆன்சரை வச்சு தான் நீங்க ஃபுல்லா எழுத போறீங்க. டேபிள்ல ஃபில் பண்ணியதானே இந்த ஆன்சர் தான் நீங்க அடுத்த லைன்ல எழுத போறீங்க ஆன்சர். அப்ப C1க்கு என்ன எழுதுவீங்க? sp கலப்பு ஓபிட்டலும் N2க்கு sp2 கலப்பு ஓபிட்டலும் எழுதுவீங்க. N2க்கு sp2 கலப்பு ஓபிட்டலும் C3க்கு என்ன எழுதுவீங்க? sp2 கலப்பு ஓபிட்டலும் எழுதுவீங்க. C3 sp2 கலப்பு ஓபிட்டல் N4 என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. N4 sp C3 வந்து sp2 கலப்பு ஓபிட்டல், N4 என்ன sp3 கலப்பு ஓபிட்டலா இருக்கும். N4 என்னன்னு சொல்லுங்க? sp3 கலப்பு ஓபிட்டல் ஐதரசன் 1s அணு ஓபிட்டல் எழுதுவீங்க. அதே போல C3 வந்து sp2 கலப்பு ஓபிட்டல் ஐதரசன் 1s அணு ஓபிட்டல் எழுதுவீங்க. ஏதாவது குழப்பம் இருக்கா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு சொல்லி இவ்வளவு எழுதி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இவ்வளவு எழுதி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? எவ்வளவு நேரம் எடுக்கும்? குயிக்கா சொல்லுங்க. ஒரு 30 செகண்ட் போதுமா இல்லையா? 30 செகண்ட் போதுமா இல்லையா? இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 12 மார்க்ஸ் இந்த கேள்விக்கு தருவோம். சோ யோசிச்சு பாருங்க, 100ல மேல 16 வந்துட்டு இங்க 12 வந்துட்டு கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் வந்துச்சு. 100க்கு 30 வந்துச்சு. மேல லூயிஸ் கட்டமைப்பு சரியா வரைஞ்சிருந்து அதுக்கு ஒரு 10 மார்க்ஸோ அல்லது 5 மார்க்ஸோ கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 35-40 மார்க்ஸ் கிட்ட நமக்கு சும்மாவே வந்துட்டு இவ்வளவு எழுதி. அடுத்த லைனுக்கு வாங்க. கீழே தரப்பட்டுள்ள அதாவது 6வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கு இடையேயும் 5 பிணைப்புகளை உண்டாக்குவதுடன் தொடர்புபட்ட சம்பந்தப்பட்ட ஓபிட்டல்களை இனக்காடு. இப்ப 5 பிணைப்பை பத்தி கேட்கிறார். யோசிங்க, நான் ஏற்கனவே சொல்றேன் 5 பிணைப்பு உருவாக்குறது d orbital p orbital தான் 5 பிணைப்பு உருவாக்கும். p orbital d orbital தான் என்ன செய்யும்? 5 பிணைப்பு உருவாக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்றது. இப்ப இந்த இடத்துல 2 5 பிணைப்பு இருக்கு. இப்ப 2 5 பிணைப்பு யார் யார் உருவாக்குவான்னு சொல்லுங்க. நைதரசன் கடைசி p orbital, கடைசி orbital என்ன? p orbital, 2p அணு orbital. அப்ப இவரை 2p அணு orbitalலும் கார்பன் கடைசி ஆர்பிட்டல் என்ன? sp நான் கொடுக்கலுமா? இல்ல. ஏன் 5 பிணைப்பு வந்து கலப்பு ஆர்பிட்டல் காட்டாது. யார் காட்டும்? p அல்லது d தான் காட்டும். அப்ப இவர கடைசி ஆர்பிட்டல் என்னன்னு சொல்லுங்க? 2p அணு ஆர்பிட்டல். இப்ப நைதரசன் 2pயும் கார்பன் 2pயும் தான் என்ன செய்ய போகுது? இங்க வந்து 5 பிணைப்பு ஆக போகுது. இங்க 2 5 பிணைப்பு இருக்குங்கிறதால 2 தடவை கட்டிருக்காங்க. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம எதுவுமே செய்ய தேவை. என்ன செய்யறது? நைதரசன் மேல இருக்கிற நைதரசனுக்கு 2p, C1க்கு 2p, கீழே இருக்கிற நைதரசனுக்கும் 2p, C1க்கு 2p. சிம்பிளா வேலை முடியுது. சரியா இல்லையா? அடுத்ததுக்கு வாங்க. N2 C3. N2க்கும் C3க்கும் மேல ஒரு 5 பிணைப்பு. அந்த ஒரு 5 பிணைப்பு யார் ஆக்கிருக்கும்? N2 ட 2p அணு ஆர்பிட்டலும் C3 ட 2p அணு ஆர்பிட்டலும். ஏதாவது குழப்பம் இருக்கா? நம்ம சொன்னது விளங்கிச்சா விளங்கலையா? 5 பிணைப்புன்னா 2p அல்லது d ய பார்க்கணும். சிக்மான்னா கலப்பை பார்க்கணும். ஏதாவது குழப்பம் இருக்காது. இது கிளியர் இல்ல சார்ன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கு? எனக்கு விளங்கல, இன்னொரு தடவை விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லார்கள். எத்தனை பேர் இருக்கு? குயிக்கா சொல்லுங்க. குயிக் குயிக் குயிக். கிளியர் கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை விளங்கப்படுத்தணும் சார் சொல்றாங்க.
யாருமே இல்ல. அப்ப எல்லாருக்குமே கிளியர் எடுத்துக்கோங்க. சரியா? இதுக்கு எத்தனை மார்க்ஸ் பாருங்க, 6 பேர் இருக்கு. அப்ப 6 பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு 6 மார்க்ஸ். அப்ப டோட்டலா இது வரைக்கும் செஞ்சதை யோசிச்சு பாரு. 6 மார்க்ஸ், 12 மார்க்ஸ், இதுக்கு 16 மார்க்ஸ். அப்ப டோட்டலா எத்தனை மார்க்ஸ் இப்போதைக்கு வந்துச்சு? 34 மார்க்ஸ். மேல இருக்கிற லூயிஸ் கட்டமைப்பு சரியா வரைஞ்சிருந்து அதுக்கு ஒரு 6 மார்க்ஸ். அப்ப எத்தனை மார்க்ஸ்? 40 மார்க்ஸ் கிட்ட வந்துச்சு. 40 மார்க்ஸ் இவ்வளவு நேரத்துக்குள்ள எடுத்துடலாம். இவ்வளவு நேரம் எடுக்க போறது கொஞ்சம் ஒரு ஒரு இந்த கேள்வியில இருக்கிற இவ்வளவும் செய்யறதுக்கு உனக்கு 3 மினிட்ஸ் உனக்கு போதுங்க. 3 மினிட்ஸ் போதும். ஒரு ஸ்ட்ரக்சருக்குரிய ஃபுல் டைம் 15 மினிட்ஸ். அந்த 3 மினிட்ஸ் அதை முடிச்சாயிருச்சுன்னா எவ்வளவு டைம் மிச்சம் வரும்? இது பிராக்டிஸ் பண்ணி இருந்தாச்சுன்னா இல்லையா? அடுத்த ரெண்டாவது கேள்வி எடுங்க. ரெண்டாவது கேள்விட பி பார்ட்ல 4வது இதே போல. ரெண்டாவது கேள்விட பி பார்ட்ல 4வது. சோ கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகும். தந்திருக்கிற கட்டமைப்பை செக் பண்ணுங்க. கார்பன், நைதரசன், 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 நைதரசன். அதுல வந்து C1 பார்த்தோம்னா 3 தள்ளுகைகள் வெஸ்பர் சோடி. அப்ப 3 போடுவோம். N2க்கு வந்து 3 வெஸ்பர் சோடி போடுவோம். N3க்கு வந்து 4 வெஸ்பர் சோடி போடுவோம். N4க்கு 2 வெஸ்பர் சோடி போடுவோம். ஏதாவது குழப்பம் இருக்கா? சரியா பிள்ளையான சொன்னது. விலங்குகள் இருந்துச்சுன்னா விலங்குகள் குயிக்கா போடுங்க. நம்ம டக்குனு போகும் குயிக்கா, டைம் வேஸ்ட் பண்ணாம ஓடிட்டே இருக்கும். விலங்குகள் குயிக்கா போடுங்க. சோ கிளியர்னு நினைக்கிறேன்னா நீங்க விலங்குகள் யாரும் போடலன்னு சொன்னா ஓகே, உங்களுக்கு விளங்கிச்சுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது அப்ப வெஸ்பர் சோடி வந்து எத்தனை வரப்போகுது? 3 3 4 2 வரப்போகுது. சரி, அடுத்தது அணுவை சுற்றியுள்ள எலக்ட்ரான் சோடிக்கு ஏற்ற விதம் என்ன வரப்போகுது? C1 சுத்தி அது என்ன எலக்ட்ரான் சோடிக்கு ஏற்ற விதம் சொன்னா இண்டக்டன்ஸ். தலை முக்கோணம் 3 பேர் சொன்னா தலை முக்கோணம். N2லயும் 3 பேர், அப்ப தலை முக்கோணம். N3ல 4 பேர், அப்ப என்ன வடிவம் இருக்க போகுது? நான்முகி. N4ல வந்து எத்தனை 2 பேர் இருக்கு, அப்ப என்னது? நேர்கோடுன்னு சொல்லி வரப்போகுது. அடுத்து அணுவை சுற்றியுள்ள வடிவம் நீங்க கார்பனை பாத்தீங்கன்னு சொன்னா 3 தள்ளுகளும் பிணைப்பாத்தான் இருக்கு, அப்ப தலை முக்கோண வடிவம். அடுத்தது நைதரசனை சுத்தி இருக்கிறது வந்து 3ல 1 தனிச்சோடி, அப்ப அது வந்து என்ன வடிவமா இருக்கு? 3ல 1 தனிச்சோடி சொன்னா கோணல் வடிவம். அடுத்தது N3 பாத்தீங்கன்னு சொன்னா 4ல 2 தனிச்சோடி, அப்ப அதுவும் கோணல் வடிவம் தான். அடுத்தது வந்து N4 பார்த்தா 2 பேர், அது வந்து நேர்கோடல். அடுத்தது கலப்பாக்கம். C1 வந்து sp2 கலப்பு, நைதரசன் வந்து sp2 கலப்பு, நைதரசன் sp3 கலப்பு, N3 வந்து sp3 கலப்பு, N4 வந்து sp கலப்பு. ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த டேபிள் வந்து யாருக்காவது குழப்பம் இருக்கா? நான் சொன்னது சரியா புரியும்? நான் சொன்னது எல்லாமே விளங்கிச்சு, எல்லாமே நாங்க எழுதிருக்கோம் சார். சொல்றாரு எல்லாமே ஓகே சொல்றாரு. எத்தனை பேர் ஓகேன்னா ஓகேன்னு போடுங்க. இல்ல உங்களுக்கு டைப் பண்ண இன்னும் உங்களுக்கு டைப் பண்றதுக்கு மாற்றலா இருந்தால் ஓ மட்டும் போடுங்க, நான் வழங்கி கொள்றேன். ஓகே, சோ அடுத்ததுக்கு வாங்க. ஜிக்மா பிணைப்பு. ஜிக்மா பிணைப்பை பார்த்தோம்னு என்ன சொல்லுவோம்? வழக்கமானவங்க தெரியும், சிம்பிளா முடிச்சிடலாம். ஐதரசனை பார்த்த உடனே கலப்பாக்கம் இல்ல, 1s போட்டுற வேண்டியது. ஐதரசனுக்கு 1s அணு ஆர்பிட்டல். C1 என்ன? sp2 கலப்பு ஆர்பிட்டல் இல்லையா? C1 அடுத்த ரெண்டாவது கேள்வியில C1 என்ன? sp2 கலப்பு. N2 என்ன வரைக்கும்? அதுவும் sp2 கலப்பு. சரியா பிள்ளை? மேல டேபிள்ல ஃபில் பண்ணிட்டோம். மூணாவது N2 sp2 கலப்பு, N3 என்ன வரைக்கும்? sp3 கலப்பாக இருக்கு. அடுத்தது N3 sp3 கலப்பு, N4 என்ன கலப்பு? sp கலப்பா இருக்கு. And finally N4 sp கலப்பு. நைதரசனை நான் வந்து இங்க 2p அணு ஆர்பிட்டல்னு எழுதலாம். இத கடைசி வெளியே இருக்கிற நைதரசனை 2p அணு ஆர்பிட்டல்னு எழுதலாம், அல்லது வேற எழுதிடும். 2 தள்ளிகளும் இருக்கா, அப்ப sp கலப்பு ஆர்பிட்டல்னு சொல்லி எழுதலாம். கிளியரா? ஓகேவா? ஓகே இல்லையா? ஓகே 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 போடுங்க பீட்டா. கிளியரா? ஓகே. சோ அடுத்தது 5 பிணைப்பை பத்தி கேட்கிறது. சோ 5 பிணைப்பை பத்தி கேட்டால் கார்பன் 5 பிணைப்பு என்ன? கடைசி ஆர்பிட்டல் என்ன? நீங்க இதுவுமே யோசிக்க தேவையில்ல, கார்பன் நைதரசன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே போதும். சோ இதுல வந்து செக் பண்ணி பாருங்க. 5 பிணைப்பு இங்க இருக்கிறது எல்லாமே வந்து 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்ப நீங்க எதுவுமே யோசிக்கிறதுல கண்ணை மூடிட்டு 6 ஹோட்டலையும் 2p போட்டாலே போதும். நான் சொல்றது விளக்குதா? இருக்கிறது எல்லாமே 2ஆம் ஆவர்த்தனம். அப்ப 2ஆம் ஆவர்த்தனம் வந்து கடைசி என்ன முடியும்? டீல தான் முடிய போகுது 5 பிணைப்பு உருவாக்கணும்னு சொன்னா. இப்ப கண்ணை மூடிட்டு 6 ஸ்பேஸ்லயும் 2p போட்டா விஷயம் முடியுது. விளங்கிச்சா விளங்கலையா? விளங்கிச்சா விளங்கலையா? கிளியரா?
கிளியரா? இப்ப ஓடி வாங்க, மூணாவது கேள்விக்கு வாங்க. மூணாவது கேள்வியில பி பார்ட்ல நாலாவது ஓடி வாங்க. இப்ப மூணாவது கேள்வியில பி பார்ட்ல நாலாவது. அதே போல இருக்கிறார் N1ல அவரை சுத்தி இருக்கிற வெஸ்பர் சோடிகள் எண்ணிக்கை எத்தனை? 3 தள்ளுகள் இருக்கு. அப்ப 3. C2ல எத்தனை இருக்கு? 3. C3க்கு போனோம்னு சொன்னா 2 தள்ளுகள், அப்ப 2. N4லையும் 2. சரியா இல்லையா? அப்ப 3 3 2 2 வரும். இலத்திரன் சொல்லி கேட்கிற விதம் கேட்டா என்ன? 3 தள்ளுகள் இருந்தா என்ன கேட்கிற தலை முக்கோணம். அப்ப N1க்கும் தலை முக்கோணம், C2க்கும் தலை முக்கோணம், C3க்கு வந்து நேர்கோடு, N4க்கு வந்து நேர்கோடு. சரியா புரியும்? அடுத்து அணுவை சுற்றியுள்ள வடிவம். முதலாவது வந்து 3ல ஒன்று தனிச்சோடி. அப்ப என்ன வடிவம்? 3ல ஒன்று தனிச்சோடி என்ன வடிவம்? கோணல் வடிவம். அடுத்தது வந்து 3மே பிணைப்பு தான், அப்ப தளமுக்கோண வடிவம். அடுத்தது வந்து 2மே பிணைப்பு தான், நேர்கோடு. அடுத்ததும் நேர்கோடு தான், N4 நேர்கோடு. கலப்பாக்கத்தை பார்த்தால் 3 sp2 sp2, அடுத்தது வந்து sp sp2 சொல்லி வரப்போகுது. sp2 sp2 sp sp சொல்லி ஆன்சர் வந்து சேரும். ஏதாவது குழப்பம் இருக்கு? sp2 sp2 sp sp என்று சொல்லி ஆன்சர் வந்து சேரப்போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த டேபிள் ஃபுல்லா கிளியரா இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது போறோம். அடுத்தது பிணைப்புக்கு போவோம். பிணைப்பை பத்தி கேட்கிறார், N1 பத்தி கேட்கிறார். N1க்கும் புளோரினுக்கும் இடைப்பட்டது. அப்ப நான் N1 நான் என்னன்னு சொல்லிடுவேன்? எனக்கு N1 யாரு? ஒரு கலப்பு, sp2 கலப்பு. புளோரினை வந்து நான் என்ன சொல்லலாம்? 2p அணுஓபிட்டல்னு சொல்லலாம். ஆனா இஷ்யூ இல்லை, நீங்க என்ன செய்யுங்க, கலப்படைஞ்சிருக்குன்னு எடுத்து ஆன்சர் கொடுத்தாலும் உங்களுக்கு பாஸ் போடுவோம். சரியா? அப்ப புளோரினை சுத்தி பார்த்தா 3 தனிச்சோடியும் ஒரு பிணைப்பும் இருக்கும். அப்ப sp3 சொல்லி போடணும். அப்ப N1 sp2வும் புளோரின் 2p அணுஓபிட்டலும் எழுதலாம், அல்லது N1 sp2வும் புளோரின் sp3 சொல்லி எழுதலாம். நீங்க எப்படி எழுதாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது N1 என்ன? sp2. C2 என்ன? அதுவும் sp2. மூணாவது C2 sp2 ஐதரசன் என்ன? 1s. ஐதரசனை பார்த்தோன்னே 1s போட்டோம். அடுத்தது C2 sp2 C3 என்ன? sp கலப்பு. C3 sp N4 என்னடா? sp. N4 sp ஆக்சிஜனை செக் பண்ணி பாருங்க. ஆக்சிஜன் நம்ம என்ன சொல்லலாம்? இவர் வந்து வெளியானதான். கலப்படைகள் எடுத்து 2p அணுஓபிட்டல் சொல்லியும் கொடுக்கலாம், அல்லது கலப்படைஞ்சு இருக்கிறார் எடுத்து அவரை செக் பண்ணி பாருங்க. அவர்ல என்ன இருக்கு? ஆக்சிஜன்ல 3 தனிச்சோடியும் ஒரு தள்ளுகள், ஒரு பிணைப்பு. அப்ப sp3 கலப்புன்னு சொல்லியும் அவருக்கு கொடுத்தோம். சொல்றது விளங்கிச்சா வரங்க? சொல்றது விளங்கிச்சா வரங்க? அடுத்து 5 பிணைப்பு பத்தி கேட்கிறார். சோ 5 பிணைப்பு இருக்கிற அணுக்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே 2ஆம் ஆவர்த்தனம். அப்ப கண்ணை மூடிட்டு இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் 2p நிரப்பி விட்டுருங்க, விஷயம் முடியுது. எல்லாரும் என்ன செய்யலாம்? 2p நிரப்பி விட்டா வேற முடியுதா? சரியா? அடுத்தது நாலாவதுல பி பார்ட்ல மூணாவது கேள்வி. நாலாவதுல பி பார்ட்ல மூணாவது செக் பண்ணுங்க. நாலாவதுல பி பார்ட்ல மூணாவது. N1 சுத்தி எத்தனை தள்ளுகள் இருக்கு? 3 பேர் இருக்கு. அடுத்தது N2 சுத்தி அதே போல 3 பேர், 2 பிணைப்பும் ஒரு தனிச்சோடி. O3 சுத்தி எத்தனை இருக்கு? 2 பிணைப்பும் 2 தனிச்சோடி, அப்ப 4 பேர் இருக்கு. கார்பனை சுத்தி 2 பேர் இருக்கு. சோ நம்பர் வந்து எப்படி வரப்போகுது? 2 2 3 3 4 2 வரப்போகுது இல்லையா? 3 3 4 2. அடுத்தது இலத்திரன் சோடிக்கு எத்தனை? 3 இருந்தா தலை முக்கோணம், அடுத்தது 3 தலை முக்கோணம், அடுத்தது வந்து 4, அப்ப 4, அடுத்தது 2 அப்படின்னா நேர்கோடு. அடுத்தது வடிவம் கேட்கிறார். நைதரசன்ல எல்லாமே பிணைப்பு, முதலாவது அப்ப தலை முக்கோண வடிவம். ரெண்டாவது 3 தள்ளுகளகுல 1 தனிச்சோடி, அப்ப கோணல் வடிவம். அடுத்தது 4 தள்ளுகளகுல 2 தனிச்சோடி, அதுவும் கோணல் வடிவம் இருக்கு. அடுத்தது வந்து 2 தள்ளுகளகு எல்லாமே பிணைப்பு, அப்ப நேர்கோடா இருக்கு. கடைசி என்ன? கலப்பாக்கம். இப்ப நைதரசன் sp2 கலப்பு, அடுத்த நைதரசனம் sp2 கலப்பு, ஆக்சிஜன் வந்து sp3 கலப்பு, கார்பன் sp கலப்பு. ஏதாவது குழப்பம் இருக்கடா? ஏதாவது குழப்பம் இருக்கா? ஃபாஸ்டா போதா இல்ல இந்த ஸ்பீட் உங்களுக்கு ஓகே தானே? போதுமான அளவு ஸ்பீடான்னு சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ஃபாஸ்டா இருக்கா இல்ல ஓகேவான ஸ்பீடா? ஓகே. சோ அடுத்ததுக்கு வாங்க, 5 பிணைப்பு செக் பண்ணுங்க. சாரி, சிக்மா பிணைப்புக்கு வாங்க. இங்க வந்து ஒரு குளோரின் ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப குளோரின் இருக்கக்குள்ள இந்த குளோரின் நான் என்ன சொல்லலாம்? அவர கடைசி ஆர்பிட்டல் என்ன? குளோரின். இந்த இடத்துல 2p நான் போட இல்ல, அது ஏன் 2p போட இல்ல? நான் கடைசி குளோரின் கடைசி இலத்திரன் தான் மேற்பொருந்தி கிடைக்கும். அப்ப அவர கடைசி ஆர்பிட்டல் என்ன? 3p தான் அவர கடைசி. சரியா இல்லையா? இப்ப குளோரின் போறதா இருந்தா 3p அணு ஆர்பிட்டலும் நைதரசனுக்கு sp2 கலப்பு ஆர்பிட்டலும் போடலாம், அல்லது இந்த குளோரின் கலப்படைஞ்சிருக்கு என்று சொல்லி எடுத்து
sp3 கலப்பு ஆர்பிட்டலும் இவர் sp2 கலப்பு ஆர்பிட்டல் சொல்லி போடலாம். சரியா? அப்ப குளோரின் வந்து 2p அணு ஆர்பிட்டல் அல்லது sp3 கலப்பு ஆர்பிட்டல், n1 sp2 கலப்பு ஆர்பிட்டல். அடுத்தது n1 க்கு வந்து என்ன சொன்னா sp2 கலப்பு ஆர்பிட்டல். ஆக்ஸிஜனை நான் வந்து 2p அணு ஆர்பிட்டல் சொல்லியும் எடுக்கலாம் அல்லது sp3 கலப்பு ஆர்பிட்டல் சொல்லியும் எடுக்கலாம் இல்லையா? அடுத்தது n1 வந்து sp2 கலப்பு ஆர்பிட்டல், n2 வும் sp2 கலப்பு ஆர்பிட்டல். அடுத்தது n2 வந்து sp2 கலப்பு ஆர்பிட்டல், O3 வந்து sp3 கலப்பு ஆர்பிட்டல். அடுத்தது O3 வந்து sp3 கலப்பு ஆர்பிட்டல், C4 sp கலப்பு ஆர்பிட்டல். அடுத்தது C4 sp கலப்பு ஆர்பிட்டல், நைதரசன் வந்து 2p அணு ஆர்பிட்டல் சொல்லியும் சொல்லலாம் அல்லது sp கலப்பு ஆர்பிட்டல் சொல்லியும் சொல்லலாம். நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்தது செக் பண்ணுங்க. 5 பிணைப்பு அவர் கேட்கிறார். இருக்கிறது எல்லாம் என்ன? இரண்டாம் ஆவர்த்தனம். அப்ப 2p 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 போட்டு விட்டா வேலை முடியுது. சரியா? அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுக்கு வாங்க. அஞ்சாவதுல பி பார்ட்ல மூணாவது. அஞ்சாவதுல பி பார்ட்ல மூணாவது. அஞ்சாவதுல பி பார்ட்ல மூணாவது. சோ கட்டாயம் இப்ப பார்த்தோன்னே ஆன்சருக்கு போகணும். என்ன டக் டக் டக்னு போயிடும் ஆன்சருக்கு. அப்ப ஆக்சிஜனை பார்த்தால் ஆக்சிஜனை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இங்க ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்க போகுது? அதுல எத்தனை வெஸ்பர் சோடிகள் இருக்கு? அதுல 4 பேர், 2 தனிச்சோடி 2 பிணைப்பு, அப்ப 4. நைதரசன்ல எத்தனை இருக்கு? 3 பேர். கார்பன்ல எத்தனை இருக்கு? 2. அடுத்த நைதரசன்ல 3 பேர். சரியா பிள்ளையா? சரி. அடுத்தது வந்து என்ன சொல்ல போறோம்? அவர்ல இருக்கிற இலத்திரன் சோடிக்கு ஏற்ற அணிதம். இப்ப 4 பேர் இருந்தா நான்முகி, 3 பேர் இருந்தா தல முக்கோணம், 2 பேர் இருந்தா நேர்கோடு, அடுத்த நைதரசன் வந்து 3 பேர், அப்ப என்ன தல முக்கோணமா இருக்கு. அடுத்தது வடிவத்துக்கு வருவோம். 4 தள்ளிகள் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 4 தள்ளிகளகுல 2 தனிச்சோடி, அப்ப என்ன வடிவம்? கோணல் வடிவம். அடுத்தது வந்து நைதரசன்ல வந்து 3 தள்ளிகளகுல 1 தனிச்சோடி, அப்ப என்ன வடிவம்? 3ல 1 தனிச்சோடி, அப்ப என்ன வடிவம்? அதுவும் கோணல் வடிவம். அடுத்தது கார்பன் 2 தனிச்சோடி, 2 பிணைப்பு, 2மே பிணைப்பு தான், அப்ப அது என்ன வடிவம்னு சொல்லுங்க? நேர்கோட்டு வடிவம். அடுத்தது நைதரசன் வந்து 3 தள்ளிகளகு, தனிச்சோடி எதுவும் இல்லை, அப்ப என்ன வடிவம்? தல முக்கோண வடிவம். அடுத்தது கலப்பாக்கம். ஆக்சிஜன் sp3 கலப்பு, நைதரசன் sp2 கலப்பு, கார்பன் sp கலப்பு, அடுத்த நைதரசன் sp2 கலப்பு. போதுமா? கிளியரா? இது கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஓகே. இப்ப அடுத்தது வாங்க. பிணைப்பை பத்தி கேட்கிறார். சோ பிணைப்பை பத்தி கேட்ட உடனே நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன? டக் டக்னு எழுத வேண்டியதுதான். புளோரின் sp3 கலப்புன்னு எழுதலாம் அல்லது 2p அணு ஆர்பிட்டல் எழுதலாம். ஆக்சிஜன் 1 என்ன? sp3 கலப்பு. அடுத்தது ஆக்சிஜன் 1 sp3 கலப்பு, n2 என்ன? sp2 கலப்பு. n2 sp2 கலப்பு, C3 வந்து sp கலப்பு. C3 sp கலப்பு, n4 என்ன? sp2 கலப்பு. n4 sp2 கலப்பு, O5 நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சிஜன் வந்து என்ன சொல்லலாம்? sp3 கலப்பு ஆர்பிட்டல் சொல்லியும் சொல்லலாம் அல்லது 2p அணு ஆர்பிட்டல் சொல்லியும் சொல்லலாம். n4 வாங்க. அது n4 குளோரின் அடுத்த பிணைப்பு. n4 sp2 கலப்பு, குளோரின் நான் வந்து இந்த இடத்துல sp3 கலப்புன்னு சொல்லலாம் அல்லது 2p அணு ஆர்பிட்டல் சொல்லிடுமா? 2p அணு ஆர்பிட்டல் சொன்னா சரியா பிள்ளையா? என்ன சொல்லுவீங்க? செக் பண்ணுங்கடா. 2p அணு ஆர்பிட்டல் சரியா பிள்ளையா? பிள்ளை இல்லையா? ஏன் குளோரின் வந்து 2p இல்ல 3p ன்னு சொல்லி வரணும். ஏன் குளோரின் கடைசி வந்து 3p ல தான் வந்து சேரும், அப்ப அது வந்து 3p ன்னு சொல்லி வந்தா தான் சரி. அடுத்தது செக் பண்ணுங்க. 5 பிணைப்பு எல்லாமே இரண்டாம் ஆவர்த்தனம், 2p 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 2p. விஷயம் முடிச்சு விட்டு போக வேண்டியது. அடுத்ததுக்கு வாங்க. ஆறாவதுல பி பார்ட்ல மூணாவது வாங்க. ஆறாவது பி பார்ட்டுக்கு மூணாவது. அதுல வந்து கார்பனை பார்த்தால் அவரை சுத்தி 3 தள்ளுகிழகு இருக்கு, 3 பிணைப்பு சிக்மா பிணைப்பு இருக்கு, அப்ப 3 தள்ளுகிழகு. நைதரசனை சுத்தி 2 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும், அப்ப 3 தள்ளுகிழகு. கார்பனை சுத்தி 2 தள்ளுகிழகு இருக்கா, கார்பனை சுத்தி 2 சிக்மா பிணைப்பு, அப்ப 2 தள்ளுகிழகு. பொஸ்பரஸை சுத்தி 4 சிக்மா பிணைப்பு, அப்ப எத்தனை தள்ளுகிழகுன்னு சொல்லுங்க? எத்தனை? 4 தள்ளுகிழகு. அடுத்த இலத்திரன் சொல்லி கேட்கிறது என்ன? 3 கார்பன்ல 3 இருக்கிறதால தல முக்கோணம், நைதரசன்லயும் 3 இருக்கிறதால தல முக்கோணம், அடுத்த கார்பன்ல 2 இருக்கிறதால நேர்கோடு, அடுத்த பொஸ்பரஸ்ல 4 இருக்கிறதால 4. வடிவத்துக்கு வந்தோம்னு சொன்னால் கார்பன்ல எல்லாமே பிணைப்பு தான், அப்ப தல முக்கோணம். நைதரசன்ல ஒரு தனிச்சோடி இருக்கார், அப்ப கோணல் வடிவம். அடுத்தது கார்பன் எல்லாமே பிணைப்பு நேர்கோடு, பாஸ்பரஸ் எல்லாமே பிணைப்பு 4. கலப்பாக்கம் என்ன? sp2 sp2 sp sp3 சொல்லி வரப்போகுது. கிளியரா? கிளியர் இல்லையா? விளங்கிச்சா விளங்கலையா? ஃபாஸ்டா இருக்கா? ஃபாஸ்டா இருக்கா பிள்ளை? சொல்லுங்க.
இது ஃபாஸ்டா இருக்கா இல்ல ஓகேவா அந்த ஸ்பீட்? ஓகே. சோ சிக்மா பிணைப்புக்கு வருவோம். சிக்மா பிணைப்பு பாருங்க. புளோரினை பார்த்த உடனே 2p அணுஓபிட்டல் போடலாம், அல்லது புளோரின் ஒற்றை பிணைப்பு தான் ஆக்கும் 3 தனிச்சோடி வேணும், அப்ப sp3 கலப்போபிட்டல் போடலாம். இப்போ புளோரின் 2p அணுஓபிட்டல் அல்லது sp3 கலப்போபிட்டல். C1 என்ன வரைக்கும் சொல்லுங்க, sp2 கலப்போபிட்டல். அடுத்து C1 sp2 கலப்போபிட்டல், N2 வந்து அதுவும் sp2 கலப்போபிட்டல். அடுத்து N2 sp2 கலப்போபிட்டல், C3 வந்து sp கலப்போபிட்டல். C3 வந்து sp கலப்போபிட்டல். அதே டைம் பாஸ்பரஸ் வந்து என்ன வரைக்கும் போகுதுன்னு சொல்லுங்க, sp3 கலப்போபிட்டல். அடுத்து பாஸ்பரஸ் sp3 கலப்போபிட்டல், குளோரின் என்ன வரைக்கும் sp3 கலப்போபிட்டல் சொல்லியும் சொல்லலாம், அல்லது 3p அணு ஓபிட்டல் சொல்லியும் சொல்லலாம். அடுத்ததுக்கு வாங்க 5 பிணைப்பை பத்தி கேட்கிறார். சோ இந்த இடத்துல நம்ம கண்ட மூடிட்டு 2p போட இயலாது. ஏன்னு சொல்லுங்க, இங்க 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களோட 3ஆம் ஆவர்த்தனத்துல இருக்கிற பாஸ்பரஸும் இருக்கு, சரியா இருக்கு? அப்ப என்ன செய்யணும், நீங்க 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் எல்லாருக்குமே 2p போடுங்க. பாஸ்பரஸுக்கு என்ன போடுவீங்க, 3p போடுவீங்க. ஏன் அவர கடைசி லெட்டர் வந்து 3p தான் இருக்கு. அப்ப 3 பேருக்கும் 2p போட்டுட்டு p4க்கு மட்டும் என்ன போடுவீங்க, 3p சொல்லி போட்டு விட்டா ஆன்சர் சரி. விளைச்சல் ஏதாவது குழப்பம் இருக்கு? அடுத்தது 7ஆவதுல A பார்ட்ல 4ஆவது போடுவோம். 7ஆவதுல A பார்ட்ல 4ஆவது. 7ஆவதுல A பார்ட்ல 4ஆவது. சோ இத பொறுத்த வரைக்கும் தந்திருக்கிற கட்டமைப்பை வச்சு வெஸ்பர் சோடிகளை பாருங்க. இங்க வந்து வெஸ்பர் சோடி N2 பார்த்த மாதிரி இருந்தால் N2ல வந்து 2 தள்ளுகளுக்கு தான் இருக்கு, அப்புறம் 2. கார்பனுக்கு போனோம்னா 3 பேர் இருக்கு. ஆக்சிஜன்ல வந்து 4 பேர் இருக்கு. நைதரசன்லயும் 4 பேர். சரியா பிள்ளை? ஏதாவது குழப்பம் இருக்கா? N2ல 2, கார்பன்ல 3, ஆக்சிஜன்ல 4, நைதரசன்ல 4. அதாவது எலக்ட்ரான் சோடிக்கு ஏற்ற அப்ப 2 இருந்தா நேர்கோடு, கார்பன்ல 3 இருக்கு அப்ப தலை முக்கோணம், ஆக்சிஜன்ல 4 இருக்கு அப்ப நான்முகி, நைதரசன்லயும் 4 இருக்கு அப்ப 4 முகி வரப்போகுது. அடுத்தது வடிவம். இவர் எல்லாமே பிணைப்புங்கிறதால நேர்கோடு நைதரசன், கார்பன் எல்லாமே பிணைப்புங்கிறதால தலை முக்கோணம், ஆக்சிஜன்ல 2 தனிச்சோடி இருக்குங்கிறதால கோணல், அடுத்து நைதரசன்ல 1 தனிச்சோடி இருக்குங்கிறதால முக்கோண பூம்பகம். எல்லாமே டேபிள்ல இருக்கு. அடுத்து கலப்பாக்கம். நைதரசன் sp கலப்பு, கார்பன் sp2 கலப்பு, ஆக்சிஜன் sp3 கலப்பு, நைதரசன் sp3 கலப்பு சொல்லி வரப்போகுது. சரியா இல்லையா? அடுத்தது மேலே இதுல இருக்கக்கூடிய இந்த சிக்மா பிணைப்புகளை கேட்கிறார். அப்ப நைதரசனுக்கும் C3க்கும் இடையில, N2க்கும் C3க்கும் இடையில என்ன வரும், N2 இது என்ன, N2 sp-யும் C3 sp2-ம் வரப்போறார். அடுத்தது O4 வந்து sp3, N5 வந்து sp3 இல்லையா? அடுத்தது N5 வந்து sp3, H6 வந்து என்ன, ஐதரசன் என்னன்னு சொல்லுவாங்க. ஐதரசன் என்னன்னு சொல்லுவீங்க, ஐதரசன் 1s. அடுத்தது வந்து C3O7, C3 பொறுத்த வரைக்கும் அவர் வந்து sp2 கலப்பா இருப்பார். ஆக்சிஜன் நம்ம என்ன சொல்லிடும்னா 2p அணு ஓபிட்டல் சொல்லியும் நான் சொல்லுவேன். அதே போல வேற என்ன சொல்லிடும் சொன்னால் அதுல இருக்கிறது என்ன, 2 தனிச்சோடியும் ஒரு சிக்மா பிணைப்பும். அப்ப sp2 கலப்பு ஓபிட்டல் சொல்லி சொல்லலாம், 2p அணு ஓபிட்டல் சொல்லியும் சொல்லலாம், sp2 கலப்பு ஓபிட்டல் சொல்லியும் சொல்லலாம். அடுத்தது 8ஆவதுல B பார்ட்ல 3ஆவதுக்கு வா. 8ஆவதுல B பார்ட்ல 3ஆவது. இது இந்த கட்டமைப்பு இது வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. 7ஆவது கேள்வி 2023 இப்ப கடைசியா வர கேள்விகள் வந்து அவர் லூயிஸ் கட்டமைப்பாக நம்ம வரைய சொல்றது ஒன்று, அதுக்கு பிறகு அவருக்கு வந்து இந்த கலப்பாக அந்த டேபிள் ஃபில் பண்ண சொல்றது வேறு. 2000 இப்ப கிட்டத்துல வர கேள்வி. ஆனா இந்த 8ஆவது கேள்வியை பாருங்க, அவர் லூயிஸ் கட்டமைப்பா வரைய சொன்னதும் ஒரே கட்டமைப்பு தான். அந்த கட்டமைப்பை வச்சுதான் நீங்க கீழேயும் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, லூயிஸ் கட்டமைப்பு நம்ம வரைகிறதுல பிழை விட்ட மாதிரி இருந்தா என்ன ஆகும்? லூயிஸ் கட்டமைப்பு வரையறதுல நம்ம பிழை விட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க, கீழே இருக்கிற எல்லாமே பிழைக்கும். சோ அந்த பிரச்சனை வரப்படாது, பிள்ளைகள் அப்படி மார்க்ஸ் இழந்துடப்படாதுங்கிறதுக்காக என்ன ஆகுது, இப்ப உங்களுக்கு இன்னும் சாதகமாக்கப்பட்டு நீங்க லூயிஸ் கட்டமைப்பு பிழை விட்டா அந்த கேள்வியோட முடிஞ்சு. நீங்க என்ன செய்யணும், மத்த கேள்விக்கு தந்திருக்கிற கட்டமைப்பு வச்சு ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு லேஸ் ஆக்கி கேள்விகள் வந்துட்டு விளங்குதாட. சோ செக் பண்ணி பாருங்க. இந்த கட்டமைப்பு நம்ம நேத்து வரைஞ்சு எடுத்துருந்தோம், ஐ மீன் போன கிளாஸ் வரைஞ்சு எடுத்துருந்தோம். So N1 C N2 N1 C N2 N3 N4 கட்டமைப்பு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இப்படி போட்டிருந்தோம், இந்த இடம் சிங்கிள் பாண்ட், இந்த இடம் ட்ரிபிள் பாண்ட் போட்டிருந்தோம். சோ இலத்திரங்களை இப்படி குறிச்சுக்காங்க.
இவருக்கு ஒரு மைனஸும் இவருக்கு ஒரு பிளஸும் வந்துச்சு கட்டமைப்பு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இப்ப சொல்லுங்க, இதை பார்த்து சொல்லுங்க குயிக்கா, இதை பார்த்து சொல்லுங்க. காபனை சுத்தி எத்தனை தள்ளிக்கிழங்கு இருக்கு? 2 தள்ளிக்கிழங்கு. N2 சுத்தி எத்தனை தள்ளிக்கிழங்கு இருக்கு? 3 தள்ளிக்கிழங்கு. அதுவே N3 சுத்தி எத்தனை தள்ளிக்கிழங்கு இருக்கு? 2 தள்ளிக்கிழங்கு. இலத்திரன் சொல்லி கேட்கறது என்ன? காபனுக்கு வந்து நேர்கோடு, N2க்கு என்ன தலை முக்கோணம், N3க்கு என்ன நேர்கோடு. அடுத்தது வடிவம் என்ன? காபனுக்கு நேர்கோடு, N2க்கு வந்து 3ல 1 தனிச்சோடி, அப்ப கோணல். அடுத்தது N3 வந்து நேர்கோடு. கலப்பாக்கம் என்ன? காபன் வந்து sp, N2 வந்து sp2, அடுத்தது N3 வந்து sp. சரியா இல்லையா? இப்ப அவர் என்ன கதைக்கிறார் கேட்டால், அதுல 4வது கேள்வி இருக்கட்டும், நம்ம பிறகு பார்க்கலாம். 5வது கேள்வி, சிக்மா பிணைப்புகளோட உருவாக்கம் N1க்கும் Cக்கும் இடையில. N1 நம்ம என்ன எடுக்கலாம்? 2p அணுஓபிட்டல் என்று சொல்லியும் சொல்லியும், அல்லது sp கலப்போபிட்டல் என்று சொல்லியும் சொல்லலாம். கார்பன் என்ன சொல்லுவோம்? sp கலப்போபிட்டல். அப்ப N1க்கு 2p அணுஓபிட்டல் அல்லது sp கலப்போபிட்டல், ரெண்டுல ஏதாவது ஒன்றை போடுவீங்க. கார்பனுக்கு என்ன போடுவீங்க? sp கலப்போபிட்டல் போடுவீங்க. அடுத்தது கார்பன் sp கலப்போபிட்டல், N2 வந்து என்ன? sp2 கலப்போபிட்டல். N2 வந்து sp2 கலப்போபிட்டல், N3 வந்து என்ன இருக்க போகுது? sp கலப்போபிட்டலா இருக்க போகுது. அடுத்தது N3 வந்து sp கலப்போபிட்டல், N4 நான் வந்து 2p அணுஓபிட்டல் சொல்லியும் போடலாம். அல்லது அவர்கள் எத்தனை தள்ளுகள் இருக்கு? 2 தனிச்சோடியும் ஒரு சிக்மா பிணைப்பும். அப்ப என்ன சொல்லலாம்? sp2 கலப்போபிட்டல் சொல்லியும் சொல்லலாம். ஏதாவது குழப்பம் இருக்கிறது? அடுத்த 9வது கேள்வி இருக்கட்டும், அதை நம்ம கடைசியா பார்ப்போம். அது ஏன் நான் கடைசியா பார்க்கறேன்னு சொல்றேன். சோ அடுத்த கேள்விக்கு 10வதுல பி பாட்டு. 10வதுல பி பாட்டுல இருக்கிற அந்த கட்டமைப்பு எப்படி வரும்? கட்டமைப்பு வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த கட்டமைப்பு எப்படி வரும்னு கேட்டா, நைட்ரசன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன், நைட்ரசன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன், நைட்ரசன் டபுள் பாண்ட் கார்பன். இங்க ஒரு தனிச்சோடி இருக்கு போறா, இங்க ஒரு தனிச்சோடி. இந்த கார்பன்ல வந்து இங்க சைடுல ஒரு NH2, நைட்ரசன் ஐதரசன் ஐதரசன். அதே போல இந்த கார்பன்ல ஒரு நைட்ரசன் ஐதரசன் ஐதரசன், ஒரு தனிச்சோடி. நம்பரை பார்த்த மாதிரி இருந்தால் இந்த கார்பன், இந்த நைட்ரசன் நம்பர் 1 இருக்கு, இது 2, இது 3, இது 4. இதுக்கு பிறகு வந்து இந்த நைட்ரசன் 5, இந்த நைட்ரசன் 6. இப்ப செக் பண்ணுங்க, ஒவ்வொன்றா பாருங்க, டக் டக்ல பாருங்க. இந்த கட்டமைப்பெல்லாம் வரைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன்னா, வரைய சொல்லி உங்களுக்கு நான் தந்திருந்தேன், வேலையாவே தந்தேன். இப்ப செக் பண்ணுங்க. இங்க கேட்கறது வந்து வெஸ்பர் சோடிகளுடைய எண்ணிக்கை கேட்கல. இதுல நிறைய பிள்ளைகள் இப்படி கேள்விகள் பழக்கப்பட்டது விடுறப்பில்ல. இங்க அவர் கேட்டது இலத்திரன் சொல்லி கேட்கிறாங்க. இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன செய்யறல, கார்பன்ல வந்து C2ல வந்து 2 தள்ளிகள் இருக்கு, அப்ப நம்பர் 2 அப்படிதான் போட்டுவார்கள். கேள்வி என்ன? இலத்திரன் சொல்லி கேட்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? கார்பன்ல 2 பேர் இருக்கு, அப்ப கார்பன்ல 2 இருந்தா என்ன கேட்கிறாங்க? நேர்கோட்டு வடிவமா இருக்க போது, நேர்கோடு. N3 என்ன வடிவமா இருக்கும்னு சொல்லுங்க. N3ல வந்து 3 தள்ளிகள், அப்ப என்ன வடிவம்னு சொல்லுங்க? தல முக்கோணம். அடுத்தது வந்து C4ல வந்து எத்தனை இருக்கு? 3 பேர், அப்ப என்ன வடிவம்? தல முக்கோணம். அடுத்தது N5 அல்லது N6, 2 பேரையும் பாருங்க, 4 4 இருக்கு, அப்ப என்ன? 4 இலத்திரன் சொல்லி கேட்கிறாங்க. வடிவம் என்ன வரைக்கும்? C வந்து நேர்கோடு, நைட்ரசன் வந்து 3ல 1 தனிச்சோடி, அப்ப கோணல். கார்பன் வந்து எல்லாமே பிணைப்பு தான், அப்ப தல முக்கோணம். நைட்ரசன்ல வந்து 4ல 1 தனிச்சோடி, அப்ப என்ன வரைக்கும்? முக்கோண பூம்பா. சரியா இல்லையா? கலப்பாக்கம் என்ன? கார்பன் sp, நைட்ரசன் N3 வந்து sp2, C4 வந்து sp2, N5 அல்லது N6 வந்து sp3 ஆக இருக்கும். அடுத்தது அதுல 4வது பாட்டு இருக்கட்டும், பிறகு பார்க்கலாம். 5வது பாட்டுக்கு வாங்க. இந்த சிக்மா பிணைப்பை கழிக்கிறார். நீங்க என்ன எழுதணும்? N1 இன், இங்க ஒரு N1 என்று தேசலாம் அவர் தரலை, அப்ப நம்ம தான் தெளிவா எழுதணும். N1 இன், N1 இன் என்னது? 2p அணு ஓர்பிட்டல் அல்லது N1 இன் sp கலப்பு ஓர்பிட்டலுக்கும் C2 இன் sp கலப்பு ஓர்பிட்டலுக்கும் இடையில். அடுத்தது C2 இன் sp கலப்பு ஓர்பிட்டலுக்கும் N3 இன் sp2 கலப்பு ஓர்பிட்டலுக்கும் இடையில். அடுத்தது N3 இன் sp2 கலப்பு ஓர்பிட்டலுக்கும் C4 இன் sp2 கலப்பு ஓர்பிட்டலுக்கும் இடையில். இந்த மாதிரி வரப்போகுது. சரியா பிள்ளை? அடுத்தது கோடி வாங்க. அடுத்தது 11வதுல பி பார்ட்ல, 11வதுல பி பார்ட்ல 3வது. சோ இதுவும் ஆல்ரெடி வரைய சொல்லி வார ஒரு கட்டமைப்புல இருந்து எடுக்கிற ஆன்சர்ஸ் தான். சோ என்ன கட்டமைப்பு இதுக்கு வரும்? நம்ம ஏற்கனவே வரைஞ்சு காட்டேன். நைட்ரசன் ஐதரசன் ஐதரசன், இங்க ஒரு தனிச்சோடி. இந்த ஐதரசன்ல வந்து ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜனும், இங்கால ஒரு ஆக்சிஜனும் வரப்போகுது.
மைனஸ் இவர் இப்படி இருப்பார், இவர்ல ஒரு பிளஸ் ஒன்று இருக்கும், இதுல வந்து தனிச்சோடி ஒன்று இருக்கும். இதான் கட்டம். இப்ப சொல்றதை பாருங்க. முதலாவது இரு ஐதரசன் அணுக்களுடன் இணைந்த ஐதரசன் யாரு, இதை பத்தி கேட்கிறார். இவரை இலத்திரன் சொல்லி கேட்கறது 4 பேர் இருக்கார், அப்ப 4. அப்ப 2 ஆக்சிஜனோட இணைஞ்சவர் என்ன வரப்போகுது, 3 பேர் இருக்கார் தலைமுக்கோணம். அந்த வடிவத்தை கேட்டால் அது 4ல 1 தனிச்சோடி, அப்ப என்ன வடிவமா இருக்கு, முக்கோண பூம்பகம். அங்கால இல்லாமை பிணைப்பு தலைமுக்கோணம். கலப்பாக்கம் என்ன, இவர் வந்து sp2 கலப்பு, அது இது வந்து sp3 கலப்பு, அவர் வந்து sp2 கலப்பா இருக்கு. சிம்பிளா வேலை முடிஞ்சு. அடுத்தது அதுல 5வது பாட்டை பாருங்க. சிக்மா பிணைப்புகளை கேட்கிறார். சோ n1க்கும் n2க்கும் இடையில என்ன சொல்லுவீங்க, n1 இன் sp3 கலப்பும் n2 இன் sp2 கலப்பும். ஏன் இவர் sp3, இது வந்து sp2, அப்ப n1 இன் sp3 கலப்பும் n2 இன் sp2 கலப்பும். அடுத்தது n1க்கும் ஐதரசனுக்கும், சோ n1 இன் sp3 கலப்பும் ஐதரசனின் 1s அணு ஆர்பிட்டல் சொல்லி வரப்போகுது. சரியா இல்லையா? அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வி வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. இந்த அட்டவணை கதை கொஞ்சம் குறைஞ்சி அவர் என்ன செய்யறார், இத வந்து கொஞ்சம் இந்த கேள்வியை வந்து பழைய மெத்தட்ல வராது. இது கொஞ்சம் பழைய மெத்தட்ல வரும். இவர கட்டமைப்பு இந்த மாதிரி வந்திருக்கு, இவர கட்டமைப்பு இந்த மாதிரி வந்திருக்கு, இவர கட்டமைப்பு. சரி, இப்ப அவர் கேட்கிறார் வெஸ்பர் கொள்கை, அதுல 3வது பி பார்ட்ல 3வது பாருங்க. வெஸ்பர் கொள்கையை பயன்படுத்தி பின்வரும் அணுக்களை சுற்றியுள்ள வடிவங்களை உய்த்தறிக, வடிவங்களை நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னு சொன்னா பிள்ளைகள், இதுக்கு ஸ்கீம்ல எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸ்கீம் முறைப்படி எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, நான் தார ஓடு இருக்கிறது. முதலாவது அவர் என்ன அணுவை கிடைக்கிறார், நைதரசனை பத்தி கேட்கிறார். சோ நீங்க எழுதணும் நைதரசனை சுற்றியுள்ள இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை எத்தனை எழுதுவீங்க, 3 எழுதிடுமா? இலத்திரன் சோடிகள் எண்ணிக்கை நான் 3 எழுதிடுமா? என்ன சொல்லுவீங்க, எத்தனை இருக்கு இலத்திரன் சோடிகள்? சொல்லுங்க, எத்தனை இருக்கு? இலத்திரன் சோடிகள் எத்தனை இருக்கு? 4. ஏன், இது ஒரு இலத்திரன் சோடி, இது ஒரு இலத்திரன் சோடி, இதுல இருக்கிற 5 பிணைப்புல ஒரு சோடி இருக்கும், சிக்மால ஒரு சோடி இருக்கும், 4. ஆனா அதுவே அடுத்த ஸ்டெப் என்ன, நைதரசனை சுற்றியுள்ள வெஸ்பர் சோடிகளின் எண்ணிக்கை, VSEPR சோடிகளின் எண்ணிக்கை. இதற்கு என்ன சொல்லுங்க, அதாவது தள்ளிகலங்கள் எண்ணிக்கை அது எத்தனை? 4 இலத்திரன் சோடி இருந்தாலும் தள்ளிகலக எத்தனை இருக்கு, அது 3 தான். சரியா இல்லையா? ஏன் 5 பிணைக்காம தள்ளிகலக எடுக்க மாட்டோம், அப்ப அது வந்து 3. அடுத்தது எழுதணும் நைதரசனை சுற்றியுள்ள தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. என்ன போடுவீங்க, எத்தனை தனிச்சோடி இருக்கு? 1. ஆகவே இது என்ன, 3 தள்ளிகலங்கள் 1 தனிச்சோடி, என்ன வடிவம்? ஆகவே கோணல் வடிவம். இப்படித்தான் இந்த வருஷம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதாவது வடிவத்தை நீங்க என்ன செய்யுங்க, வடிவத்தை தாங்க என்று சொல்லிட்டு கீழே ஒரு 4 லைன் விட்டுருந்தாரா இருந்தால் ஸ்ட்ரக்சர் கேள்வியில நீங்க என்ன செய்யணும், இந்த மெத்தடுக்கு தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சொல்றது விளங்குதோட. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, அந்த 12வதுல 3வதுல 2வது கேள்வியில 2வது பார்ட் நைதரசன் ஆக்சிஜன் ஆகிய 2 இணைந்த ஆக்சிஜன் எழுதி எனக்கு ஆன்சர் செட் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். அதே போல 13வதுல 3வது கேள்விக்கு என்ன செய்யுங்க, அதே மாதிரி எழுதி ஆன்சர் செட் பண்ணுங்க, நான் வந்து செக் பண்றேன். சரியா? மத்தத பார்ப்போம். அந்த 12வதுல 4வதுக்கு வாங்க. நைதரசன் இலத்திரன் சோடி கேத்திரனிதம் என்ன கேத்திரனிதம் 3 பேர் இருக்கு, அப்ப sp2, அதாவது என்ன கேத்திரனிதம் இருக்கும், தலைமுக்கோணம். அவர் என்ன கலப்பாக்கம், sp2 இருக்கும். அடுத்தது நைதரசன் ஆக்சிஜன் ஆகிய 2 இணைந்த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் தான் அது யாரு, ஆக்சிஜனோட இணைஞ்சிருக்கார், நைதரசனோட இணைஞ்சிருக்கார். அப்ப இவரை பத்தி கேட்ச என்ன இலத்திரன் சோடி கேத்திரனிதம் 4 என்ன கலப்பாக்கம், sp3 கலப்பாக்கம். அப்ப இவங்கட இந்த சிக்மா பிணைப்புகளை பத்தி கேட்கிறார். சோ சிக்மா பிணைப்பு கிடைக்கக்குள்ள O1க்கும் O2க்கும் இடையில, அப்ப O1 என்னவா இருக்கும், 2p அணு ஆர்பிட்டல் சொல்லலாம், அல்லது வேற என்ன சொல்லுவேன்னா sp3 கலப்பு ஆர்பிட்டல், O2 sp3 கலப்பு ஆர்பிட்டல். அடுத்தது வந்து O2 sp3 கலப்பு ஆர்பிட்டல், என்னவா இருக்கும், sp2 கலப்பு ஆர்பிட்டல். இப்படி எழுதி விட்டா வேலை முடியும். சரியா?
13வதுல பி பாட்டு, 13வதுல பி பாட்டுல 4வது எடுங்க. நீங்க அந்த வடிவத்தை எனக்கு எழுதி ஆன்சரை சென்ட் பண்ணுங்க. 13வதுல பி பாட்டுல 4வது இப்ப கட்டமைப்பு எப்படி இருக்கும்? கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன், இங்க அளவு 5 அரசு. இப்ப கட்டமைப்பு இந்த இடத்துல தனிச்சோடியும் இந்த இடத்துல வந்து இப்படியும் இருக்கு. இவர்ல ஒரு மைனஸ் வந்து வரப்போகுது. சரி, இப்ப சொல்லுங்க, இவர் எலக்ட்ரான் சொல்லி கேட்கிறாங்க. சோ அதுல 4வது பாருங்க, கார்பனை சுத்தி இருக்கிற எலக்ட்ரான் சொல்லி கேட்கிறது என்ன என்ன வரைக்கும்? தலைமுக்கோணம் வரைக்கும். சரியா இல்லையா? தலைமுக்கோணம். அடுத்தது ஐதரசனோட இணைஞ்ச ஆக்சிஜன் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. 4 தள்ளுகள், அப்ப 4 இருக்கு. அடுத்தது கலப்பினவாக்கம், கார்பன் sp2 கலப்பு, ஆக்சிஜன் என்ன sp3 கலப்பாக இருக்கும். சரியா இல்லையா? அடுத்தது சிக்மா பிணைப்புகள் உருவாக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஓர்பிட்டல்கள் ஐதரசனுடன் இணைந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே என்ன வரப்போகுது? இவருக்கு வந்து sp2 கலப்பு ஓர்பிட்டலும் இவர் sp3 கலப்பு ஓர்பிட்டலும். அடுத்தது ஆக்சிஜனுக்கும் ஐதரசனுக்கும் இடையே, அப்ப இவர் வந்து sp3 கலப்பு ஓர்பிட்டல், இது 1s அணு ஓர்பிட்டல். ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கு? சோ நான் இந்த கிளாஸ்ல வந்து செய்ய நினைச்சது இவ்வளவு தான். இந்த டேபிள் ஃபில் பண்ணி இதுக்கு பிறகு வார கேள்விகள் செய்ய பழக்கணும்னு சொல்லி நினைச்சேன். சோ இன்னைக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாமே முடிச்சிருக்கோம். ஏதாவது குழப்பம் இருக்காது? இன்னைக்கு செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஃபுல் கிளியர் சார் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு எப்படி கேள்வி வந்தாலும் நான் ஜெனரல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபுல் மார்க்ஸ் எடுப்பேன் சார், நான் ஷுவரா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, கிளியரா? ஃபுல் கிளியரா? கேள்வியை பார்த்து பயப்படாது. ஒரு நாள் என்ன செய்யணும்? தட்டி தூக்கணும். கேள்வி வந்தா தட்டி தூக்கணும். அவர் நமக்கு கேள்வி தாரத்துக்கு அவர் பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். விளங்குதா? எதை கொடுத்தாலும் செய்யறான்டாங்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? மாறணும். விளங்குதா? ஏதாவது குழப்பம் இருக்காது? ஓகே, சோ இதோட வந்து என்ன செய்வோம்? இந்த கிளாஸ் முடிச்சு கொள்வோம். சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணது போல ஸ்ட்ரக்சர் பார்ட்டுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் 2 செய்யறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 2 கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கி இருக்கணும் அந்த கிளாஸ் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இப்படித்தான் நம்ம கிளாஸ் போக போகுது, இதுல படிச்சா நம்ம இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்க போகுதுங்கிற ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் வந்து பே பண்ணி தான் ஜாயின் ஆகணும். அடுத்த தேர்ஸ்டேயும் சாட்டர்டேயும் வந்து ஸ்ட்ரக்சர் கிளாஸஸ் நடக்கும். அடுத்த தேர்ஸ்டே ஃப்ரைடே. சோ அதுக்கடையில நீங்க என்ன செய்யுங்க, இது இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆக விரும்புற பிள்ளைகள் வந்து பே பண்ணி ஜாயின் ஆக சொல்லுங்க. சோ ஸ்ட்ரக்சர் கிளாஸுக்கு பேமெண்ட் வந்து 1500 இருக்கும். 8 கிளாसेस 1500 இருக்கும் 8 கிளாसेस. சரியா? சோ ஜெனரல் அதாவது அதே போல MCQ க்குரிய பேமெண்ட் வந்து 8 கிளாसेसக்கு வந்து 1500 இருக்கும். இப்ப இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகணும்னு சொல்ல விரும்புற பிள்ளை என்ன செய்யலாம்? ரெண்டுக்கும் சேர்த்து 3000 பே பண்ண தேவையில்லை, 2500 பே பண்ணா போதும். சோ ரெண்டுமே ஜாயின் ஆனா 2500 பே பண்ணா போதும். அதுல ஏதாவது ஒன்று மட்டும் தான் ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா 1500 பே பண்ணும். சரியா? சோ அடுத்த கிளாஸ் நாளைக்கு ஒரு MCQ கிளாஸ், அதுவும் ஃப்ரீயா நடக்கும். அதுக்கு பிறகு எந்த கிளாஸஸும் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் இருக்காது. அதுக்கு பிறகு நடக்கிற எல்லாமே வந்து என்ன இருக்க போகுது? பேமெண்ட் கிளாஸ்ல தான் இருக்க போகுது. சோ விரும்புற பிள்ளைங்க நீங்க பே பண்ணி ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சோ என்ன நம்பர் இல்லன்னு சொன்னால், நீங்க குரூப்ல இல்லன்னு சொன்னால் என்ன செஞ்சு கொள்ளுங்க, இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் எடுத்து போட்டு கொள்ளுங்க. சரி, ஓகே. சோ இதை முடிச்சுக்கொள்றேன்.